கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Book of Revelation chapter 12 verse 5. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றால் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of the Lord. இங்கே தேவனிடத்திற்கும் சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டதான ஒரு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை யோவான் தரிசனத்தில் காண்கிறார். John in his vision saw the victorious man-child which was caught up to the throne of God and to God. இந்த ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதான பரிசுத்தவான்களை காட்டுகிறது. The victorious man-child shows the saints who are to be caught up at the secret coming of the Lord Jesus. ஆண் பிள்ளை என்று சொல்லும்போது ஆண் என்பது ஜெயத்தையும் பிள்ளை என்பது ஜெயம் பெற்றவருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மனத்தாழ்மையும் அது காட்டுகிறது. When we say man-child, the man shows the victory and the child shows the humility that should be seen in the overcoming man-child. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண் பிள்ளை என்பது ஆண் என்பது ஜெயத்தையும் பிள்ளை என்பது தாழ்மையையும் வெளிப்படுத்துகிறது. When we say man-child, the man shows the victory and the child shows the humility. ஆகவே இன்றைக்கு உலக வாழ்க்கை நாம் பார்ப்போமானால் உலக பிரகாரமாக ஒரு காரியத்தில் ஜெயித்த மனிதன் பெருமை உள்ளவனாக காணப்படுவான். When we see in the worldly way, when a man gets victory, he has pride in his heart. இன்றைக்கு தேர்தல் நடந்து ஒரு எலெக்ஷன்ல ஒரு கட்சி ஜெயிக்கிறது என்று சொன்னால் ஒரு பெரிய ஜெயத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் போது அவர்களிடத்திலே ஒரு மேன்மை பாராட்டலும் ஒரு பெருமையும் உண்டாவதை நாம் பார்க்கலாம். In the elections, we see the party which has got the victory, they have the pride and they are very haughty. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெயம் எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் மறைந்திருந்து மனத்தாழ்மை உள்ளவர்களாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை வெளிப்படுத்துகிறது. But in the Christian life, the more victory we get, the more we should hide ourselves and we should be in humility. ஆகவே இது ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய பரிசுத்தவான்களை இது வெளிப்படுத்துகிறது. Therefore it reveals the saints, those who are to be caught up at the secret coming of the Lord. இங்கே சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். Here she brought forth a man-child who was to rule all nations with a rod of iron. ஏற்கனவே நாம் ஒரு ஸ்திரியை குறித்து பார்த்தோம். யோவான் தரிசனத்திலே கண்ட ஒரு ஸ்திரீ. Already we have seen the woman which John saw in his vision. வானத்திலே ஒரு அடையாளமாக அவள் காணப்படுகிறாள். She was seen as a wonder in heaven. சூரியனை அணிந்திருக்கிறாள். She was clothed with the sun. சூரியன் என்பது கிறிஸ்து என்று நாம் பார்த்தோம். We saw that the sun was Christ. ஞானஸ்நான சத்தியத்தின் மூலமாக நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டோம். By the truth of water baptism we have put on Christ. அல்லது தேவ நீதியை நாம் தரித்துக் கொண்டோம். Or we have put on the righteousness of God. சந்திரன் மேல் நின்று கொண்டிருந்தார் என்பது கிருபையின் மேல் நிற்கிற ஒரு வாழ்க்கையை காட்டுகிறது. She was standing upon the moon. It shows the life of standing upon the grace. 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம் அவள் தலையின் மேல் காணப்பட்டது. There was a crown of 12 stars upon her head. இது அப்போஸ்தலருடைய ஆளுகையின் கீழ் அவள் காணப்படுவதை காட்டுகிறது. It shows that she is under the leadership of the apostles. மாத்திரமல்ல, கர்ப்பவதியாயிருந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். She was with a child and she was crying, travailing in birth and pain to be delivered. அவள் பெற்றெடுத்த பிள்ளை சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஆண் பிள்ளையாக காணப்பட்டது. The child she brought forth was a man-child which was to rule all nations with a rod of iron. இது எதை வெளிப்படுத்துகிறது? What does it show? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், If we have to be caught up at the secret coming of the Lord Jesus, நாம் வானத்திலே ஒரு அடையாளமாக அற்புதமாக மாற வேண்டும். we should become a wonder and a sign in heaven. அபிஷேகத்தின் மூலமாக நாம் வானத்திலே அல்லது உன்னதங்களிலே தேவன் நம்மை அமர பண்ணி இருக்கிறார். By the anointing the Lord has made us to sit in heavenly places. சூரியனை அணிந்தவர்களாய் அல்லது கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். We should be clothed with the sun or with Christ. கிருபையிலே நிற்கிற ஜனங்களாக நாம் மாற வேண்டும். We should be a people standing upon the grace. மறுபக்கத்தில் அப்போஸ்தலருடைய நடத்திப்பின் கீழ் ஆளுகையின் கீழ் அதற்கு கட்டுப்பட்ட ஜனங்களாக நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். On the other hand, we should submit ourselves to the guidance and leadership of the apostles. இப்போது நாம் சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை குறித்து மாத்திரமே தியானிக்கிறோம். Now we are meditating about only the man-child who was to rule all nations. வேதத்திலே பல்வேறு ஜாதிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். We see about many nations in the Bible.
இன்றைய தினத்திலே நான் 3 முக்கியமான ஜாதிகளை நாம் ஜெயிக்க வேண்டியதான 3 முக்கியமான ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். Today I want to tell to you about 3 important nations which you have to overcome. கடந்த நாட்களிலே உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட 7 ஜாதிகளில் முதல் 3 ஜாதிகளை குறித்து நாம் தியானித்தோம். In the last days we have saw about the 3 nations in Deuteronomy. இன்றைய தினத்திலே தொடர்ந்து உள்ளதான 3 ஜாதிகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to see about the next 3 nations. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Deuteronomy 7:1. நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபுசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. இந்த வேலைப்பாடு கூட்டத்திலே நாம் 2 கோணங்களில் இந்த ஜாதிகளின் ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் தியானித்து வருகிறோம். In this Bible study we are seeing in these the spiritual meaning of the nations in 2 different angles. ஒன்று இந்த ஜாதிகளுக்கு நம்முடைய முற்பிதாக்கள் கொடுத்ததான ஆவிக்குரிய விளக்கம். First is the spiritual meaning that our forefathers gave to these nations. மற்றொன்று அந்த ஜாதிகளுடைய எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தத்தை அடிப்படையாக வைத்து எபிரேய வேத ஆராய்ச்சியாளர்கள் கொடுத்ததான அல்லது அவருடைய வாழ்க்கை அந்த ஜாதிகளுடைய ஜீவியத்தை ஆராய்ச்சி பண்ணி எபிரேய வேத ஆராய்ச்சியாளர்கள் கொடுத்ததான அந்த ஆவிக்குரிய காரியத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். At the same time we are meditating about the spiritual meaning that the Hebrew scholars have given based upon the names of the nations. இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க போகிறதான 3 ஜாதிகள், முக்கியமான 3 ஜாதிகள். முதலாவது கானானியரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate about 3 nations. The first of them is Canaanites. கானானியர் என்கிறதான வார்த்தைக்கு நம்முடைய முற்பிதாக்கள் கொடுத்ததான அர்த்தம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தாழ்வான ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறவர்கள். For the Canaanites, the meaning given by our forefathers is that being in a low state in spiritual life. விசேஷமாக பாஸ்டர் ரசல் ரோஸ் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் எழுதும்போது இதற்கு தாழ்வான ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறவர்கள் என்று அவர் ஆவியானவரால் ஏவப்பட்டு விளக்கம் கொடுத்திருக்கிறார். Pastor Russell Rose, urged by the Spirit, he has given the meaning of the Canaanites as those who live in a low state in the spiritual life. இனி எபிரேய வேத ஆராய்ச்சியாளர்கள் கொடுக்கிற அர்த்தத்தை நாம் பார்ப்போம். Now we'll see about the meaning given by the Hebrew scholars. அவர்கள் கொடுக்கிற அர்த்தமும் நம்முடைய கனமருதின பாஸ்டர் ரசல் ரோஸ் அவர்கள் கொடுக்கிற அர்த்தமும் ஒன்றாகவே இருக்கிறது. The meaning given by them and the meaning given by our Pastor Russell Rose are the same. கானானியர் என்கிற வார்த்தைக்கு எபிரேய வேத ஆராய்ச்சி கொடுக்கிற சில அர்த்தங்கள். முதலாவது லோ லேண்ட் பீப்புள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். The first meaning of the Canaanites is that they are the people of the low land. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. அப்ப தாழ்வான இடத்திலே வாசம் பண்ணுகிற ஜனங்கள். They are the people who live in a low land. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. இனி அவர்கள் கொடுத்த மற்ற அர்த்தங்களை நாம் பார்க்கும்போது When we see the other meanings given by them, அந்த கானானியருடைய சுபாவத்தை குறித்து அவர்கள் சொல்லும்போது சோதோம் பட்டணத்திலே காணப்பட்ட அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட சில குறிக்கப்பட்ட பாவங்கள் இந்த கானானியர்களுக்குள்ளே இருந்ததாக எபிரேய வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். the Hebrew scholars, when they say about the character of the Canaanites, they say that some of the sins of Sodom and Gomorrah were found in their life. உதாரணமாக ஒரு இடத்திலே போய் நாம் குடியிருக்கிற வேளையில் வாசம் பண்ணுகிற வேளையில் அங்கே உள்ள ஜனங்களுடைய அந்த கல்ச்சரானது, அந்த பழக்க வழக்கங்களானது நம்மை பற்றி பிடிப்பது இயற்கையாயிருக்கிறது. When we live among the Gentiles, it is natural that the customs and habits of those people enter into us. இந்தியாவிலே பிறந்ததான ஒரு இந்தியன் இப்பொழுது அமெரிக்காவிலோ அல்லது ஒரு லண்டன்லயோ போய் செட்டில் ஆகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose an Indian goes and settles in America or London. சில வருஷங்கள் அந்த அமெரிக்காவிலோ லண்டன்லயோ வாழ்ந்த பிற்பாடு அவர்கள் ஒரு இந்தியர்களாக இருக்க மாட்டார்கள், இந்திய கலாச்சாரத்தோடு இருக்க மாட்டார்கள், அமெரிக்க கலாச்சாரத்தோடு அல்லது ஐரோப்பிய கலாச்சாரத்தோடு அவர்கள் காணப்படுவார்கள். After living for few years there, they will be no more be found in Indian culture. They will have the American or the British culture. ஆகவே தான் தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு பிரமாணம் கொடுத்ததான வேளையில் நீங்கள் கானான் தேசத்திலே போகும்போது அந்த கானானியருடைய பழக்க வழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது என்று லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். Therefore in Leviticus 18:3 we read, when the Lord gives the commandment to the people of Israelites, he says that the customs and practices of the Canaanites should not be found in their life. குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும்
அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும் கானான் தேசத்து அந்த கானான் ஜனங்களுடைய செய்கையின்படி நீங்கள் செய்யக்கூடாது, அவர்கள் முறைமையின்படி நீங்கள் நடக்கக்கூடாது. They should not do according to the doings of the land of Canaan, neither they shall walk in their ordinances. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. இப்போது கானானியர்களுக்குள்ளே சோதோம் பட்டணத்திலே காணப்பட்ட சில முக்கியமான பாவங்கள் எப்படி பிரவேசித்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம். Now we are going to see how the sins of Sodom entered into the Canaanites. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Genesis 10:19. கானானியரின் எல்லை சீதோன் முதல் கோரார் வழியாய் காசாம் மட்டுக்கும், அது முதல் சோதோம் கோமேரா அத்மா செபோயும். இங்கே கானானியருடைய எல்லையை குறித்து இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். Here we see about the borders of Canaan. அப்ப கானானியருடைய எல்லைக்கு பக்கத்துல அமைந்திருந்த பட்டணம் தான் இந்த சோதோமா இருக்கிறது. The city of Sodom was found on the border of Canaan. இனி ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கும்போது When we read Genesis 13 chapter verses 12 and 13, அந்த சோதோம் பட்டணத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? அவர்கள் மகா பாவிகளாய் இருந்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். concerning the men of Sodom, the Lord says they were wicked and sinners. அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ பாவங்கள் காணப்பட்டது. There were many sins found in their life. ஆனால் எபிரெய வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும்போது சோதோம் பட்டணத்திலே காணப்பட்ட ஒரு குறிக்கப்பட்ட பாவத்திற்கு இந்த கானானியர் அதிகமாக அடிமைப்பட்டவர்களாய் இருந்தார்களாம். But the Hebrew scholars say that the Canaanites were in a bondage to a particular sin of Sodom. நான் கானானியர் என்கிற எபிரெய வார்த்தைக்கு ரெண்டு முக்கியமான அர்த்தங்களை அவர்கள் பிரத்யேகமாய் சொல்லியிருக்கார். பல அர்த்தங்கள் இருக்கிறது, ரெண்டு முக்கியமான அர்த்தங்கள். ஒன்று முறை தவறிய நிலை. There are two important meanings of Canaanites. One is they are a perverse nation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. இரண்டாவது கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிக்ட் ஆவது. Secondly, they are addicted to bad habits and practices. இந்த கானானியர் என்கிற வார்த்தைக்கு இந்த ரெண்டு முக்கியமான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. These two important meanings are given to the word Canaanites. இப்ப இவர்கள் முதலாவது அர்த்தம் சில கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்படுவது. First of all, the first meaning, they are addict to the evil habits and practices. அப்ப வேத ஆராய்ச்சியாளர்கள் கானானியருடைய ஜாதியை ஆராய்ந்து பார்த்து பல ஆராய்ச்சிகளுக்கு பிற்பாடு அவர்களுடைய ஜீவியத்திலே காணப்பட்ட அவர்கள் அடிமைப்பட்டிருந்த சில பாவங்களை பட்டியலிட்டிருக்கிறார்கள். The Hebrew scholars have made a research of the life of Canaanites and they give a list of the sins to which they were bondage. முதலாவது அவர்கள் அடிமைப்பட்ட காரியம் எது? What was the first bondage in them? சோதோம் பட்டணத்திலே நடனம் பண்ணுகிறதான ஒரு பழக்க வழக்கம், அது சரீரத்தின் அவயங்களை தவறான விதத்துல வெளிப்படுத்தி நடனம் பண்ணுகிறதான ஒரு ஆவி சோதோமுக்குள்ள காணப்பட்டதாம். In Sodom there was an evil spirit of dancing, of making their parts of the body to be seen in a different way. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போது When we read Genesis 13 chapter 12-13 வாசிப்போம். verses 12 and 13. ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோம் இங்கே கானானும் சோதோமும் அருகருகே காணப்படுகிறது. Canaan and Sodom were found side by side. ஆகவே சோதோமில் காணப்பட்ட பிரதான பாவங்கள்ல மிக முக்கியமான பாவம் கானானியருக்குள்ள பிரவேசித்தது. The sins of Sodom, among them an important sin, entered into the Canaanites. அதுல சமபூமி என்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். வாசித்த வசனத்துல சமபூமி என்கிற வார்த்தையை நாம் வாசித்தோம். Here we see about a plain land. சமபூமி என்கிற வார்த்தைக்கு கிகார் என்று மூல பாஷையில் இருக்கிறார்கள். For the word plain land in the original language it is written as Gihar. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் டான்சிங். The meaning of that is dancing. அப்ப சோதோமுக்குள்ள காணப்பட்ட அந்த நடனம் பண்ணுகிறதான அனுபவம், அது நடனம் என்கிற கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்படுகிற அந்த சுபாவம் இந்த கானானியருக்குள்ளே காணப்பட்டது. Therefore the evil practice of being addicted to dancing entered into the Canaanites. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. இதே சுபாவம் அந்த கானானியருக்குள்ளே காணப்பட்ட அந்த அதே சுபாவம் இந்த கானான் ஜாதியாகிய அல்லது இந்த கானானின் ஆவி தேவ ஜனங்களுக்குள் பிரவேசித்தது. The same spirit found in Canaan entered into the people of God also. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு ஆவியாய் இருக்கிறது. I told you already that each nation is a spirit. இந்த கானானிய ஜாதி அல்லது இந்த கானானிய ஆவி தேவ ஜனங்களுக்குள்ளும் பிரவேசித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். We see that the spirit of Canaanites entered into the people of God also. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள்ல வாசிக்கும்போது அங்கே தேவ ஜனங்கள் நடனம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Exodus 32nd chapter 5th and 6th verse we read that the people of God were dancing.
ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். And they rose up early in the morrow and offered burnt offerings and brought peace offerings, and the people sat down to eat and to drink and rose up to play. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Praise be to the holy name of the Lord. விளையாட எழுந்திருந்தார்கள் என்ற வார்த்தை மூல பாஷையிலே நடனம் பண்ணுகிறதான அர்த்தத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Here the word play is written as dancing in the original language. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of the Lord. ஆரோன் தேவ ஜனங்களை நிர்வாணமாக்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்க வாசிக்கிறோம் ஒரு வசனத்திலே. In the following verses we see that Aaron made the people naked. இப்படியாக அந்த ஒரு பொல்லாத பாவம் தேவ ஜனங்களுக்குள்ள பிரவேசித்ததாக நாம் பார்க்கிறோம். So like this we see that the sin entered into the people of God also. இனி மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கும்போது When we read in the Gospel of Mark, அங்கே ஒரு பெண் நடனமாடினதை ராஜ சமூகத்திலே ஒரு வாலிப பெண் நடனமாடினதான காரியத்தை நாம் வாசிக்கிறோம். there we see a young girl dance in the presence of the king. மார்க் 6 அதிகாரம் 22 முதல் 24 வரை உள்ள வசனங்களிலே அதை நாம் பார்க்கிறோம். Mark 6 chapter verses 22 to 24. அந்த நடனத்தின் மூலமாக அந்த இடத்திலே அந்த சபையிலே காணப்பட்ட அல்லது அந்த அரண்மனையிலே காணப்பட்ட எல்லாரையும் மயக்கக்கூடியவளாக அந்த வாலிப பெண் காணப்பட்டாள். By the dancing the young girl bewitched all those who were seen in the palace. அதன் நிமித்தமாக என்ன சம்பவித்தது? What happened because of that? அவளுடைய நடனத்திலே மயங்கி அந்த ராஜா கேட்கிறான், நீ கேட்கிற எந்த காரியமானாலும் அது ராஜ்யத்திலே பாதியா இருந்தாலும் தருகிறேன். And the king was pleased with the dancing, and he said, ask me whatsoever thou wilt and I will give thee. அப்பொழுது அவள் தாயினிடத்திலே போய் கேட்கிறாள். She went and asked her mother. நான் என்ன கேட்க வேண்டும் என்று கேட்டபோது When she asked, what shall I ask? அவள் தாய் என்ன சொல்லுகிறாள்? What did the mother say? யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்று சொல்லுகிறாள். She asked him to ask the head of John the Baptist. இதிலே நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? What is the thing we have to see here? இந்த நடனம் பண்ணுகிற சுபாவத்தின் நிமித்தமாக யோவான் ஸ்நானனுடைய ஒரு விலையேறப்பெற்ற பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரனுடைய தலை அங்கே பலி செலுத்தப்பட்டது. Because of the dancing, the head of a precious saint of God, John the Baptist, was killed there. பிரதிஷ்டை உள்ளதான தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு விலையேறப்பெற்ற ஒரு தீர்க்கதரிசியினுடைய அல்லது தேவ ஊழியனுடைய தலையை வாங்கத்தக்கதாக அந்த நடனத்திலே ஒரு மயக்குகிறதான ஒரு தன்மை காணப்பட்டது. There was a bewitching power in the dancing so that it could take away the life of a consecrated precious saint of God. இன்றைக்கு முழு உலகத்திலே நாம் கவனிப்போமானால் கிறிஸ்தவர்கள் மத்தியில நாம் பார்க்கும்போது முழு உலக ஜனங்கள் மத்தியில மாத்திரமல்ல கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் கூட இந்த நடனத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக அநேக வாலிப சகோதர சகோதரிகள் மாறி வருகிறார்கள். When we see in the world, not only the worldly people but also among the Christians, the young men and women are addicted to this dancing. ஆகவே கானானிய ஆவி ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் பிரவேசிக்கும் போது இப்படிப்பட்ட தவறான பழக்க வழக்கங்களுக்கு கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக மாற்றுகிறது. So when the spirit of Canaanites enters into the child of God, it makes him to be addicted to such evil habits and practices. இரண்டாவதாக நான் முதலாவது அர்த்தத்தை தான் விவரித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்படுவது இதுதான் கானானுக்குள்ள முதல் அர்த்தம். The first meaning of Canaanites is to become addicted to evil habits and practices. அப்ப நடனத்துக்கு அடிமைப்படுவது, that is being addicted to dancing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. இரண்டாவது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் இந்த கானானியர் அடிமைப்பட்டது வேற எந்த காரியத்துக்கு என்று சொன்னால் சமுதாயத்தில் உள்ளதான ஜனங்களிடத்தில் பழகுவதற்கும் அவங்களிடத்தில் ஐக்கியத்தை காத்துக் கொள்வதற்கும் அந்த காரியத்துல அவங்க அடிமைப்பட்டவங்களா இருந்தாங்களாம். Secondly, the Hebrew scholars say that the Canaanites were addicted to be mixed with the society and to be mingled with them and having fellowship with them. அதாவது சோசியல் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹியூமன் கான்டாக்ட் இதற்கு அவங்க அடிமைப்பட்டவங்களா இருந்தார்கள். They were addicted to social relationship and human conduct. தேவனா தேவ சமூகமா உபதேசமா இந்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள பிரவேசிக்கும் போது அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள பிரவேசிக்கும் போது அவர்கள் கர்த்தருக்கு பயப்பட மாட்டார்கள், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள், சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். மற்ற ஜனங்களோடு உள்ள ஐக்கியத்தை காத்துக் கொள்வதற்குத்தான் சமுதாயத்தோடு உள்ள ஐக்கியத்தை காத்துக் கொள்வதற்குத்தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். When the spirit enters into a man, they will not preserve the presence of God, but they will be addicted to be in fellowship with the worldly people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. அடுத்தபடியாக இந்த கானானிய ஆவி என்ன செய்கிறது என்று சொன்னால்
ஒரு மனிதனுடைய மனதை ஸ்தம்பிக்க செய்கிறது. Nextly, the spirit of Canaanites, it makes the mind of a man immobile. அதாவது தேவனுடைய காரியங்களை, பரலோகத்தின் காரியங்களை, அது வருகையை பற்றிய காரியங்களை அதை தியானிக்க முடியாத அளவுக்கு, அதை எண்ண முடியாத அளவுக்கு, நினைக்க முடியாத அளவுக்கு மனதை பாவத்தின் மேல் ஸ்தம்பிக்க பண்ணுகிறது. It makes the mind of a man of God to be full of sin, so that he cannot concentrate upon God or the things of God or heavenly things. பாவத்தின் மேல் மாத்திரமல்ல, சிலவேளை உலகத்தின் மேல், நாகரிகத்தின் மேல், இன்னும் பல்வேறு காரியங்களின் மேல் இப்படி ஒரு மனிதனுடைய மனதை ஸ்தம்பிக்க பண்ணுகிறது. It makes the mind of a man of God to be fixed on the world and the things of the world and other habits of the world. அடுத்து வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும்போது, Next, when the Bible scholars say, மற்ற ஜனங்கள் நம்மை குறித்து என்ன எண்ணுவார்கள் என்கிற விஷயத்தை குறித்து அதிகமாக இவர்கள் கவலைப்படுவார்களாம். they will be much worried about what the other people will think about us. இதற்கெல்லாம் இவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். For such things they were addicted. ஆனால் சத்தியத்தின்படி நாம் பார்க்க போனால், But when we see according to the truth, இப்படிப்பட்ட சுபாவம் ஒன்றும் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்கக்கூடாது. such character should not be seen in an anointed child of God. ஆனால் இவர்கள் இந்த பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். But they were addicted to such evil habits and practices. இரண்டாவது அர்த்தம் என்ன? What is the second meaning? முறை தவறிய நிலை. They were in a perverse state. ஒரு தேவனுடைய பிள்ளையை முறை தவறி ஜீவிக்கும்படியாக இந்த கானானி ஆவி வழி நடத்துகிறது. The spirit of Canaanites makes a child of God to walk in a perverse way. ரோமர் 1ஆம் அதிகாரத்துல முறை தவறி ஜீவித்ததான ஒரு கூட்டத்தாரை குறித்து நாம் பார்க்கிறோம். In Romans 1st chapter we see a group of people who were in a perverse way. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of the Lord. 24ஆம் வசனம், Verse 24. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். God gave them to uncleanness so that they may dishonor their own bodies. தேவன் சில சந்தர்ப்பத்தில் கானானியரிடத்திலே ஜனங்களை ஒப்புக் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். In some circumstances we see the Lord handed over the children of God to the Canaanites. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி நாம் வாசிக்கிறோம் பல இடங்களில். In the Old Testament times we read in many places. இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? What do we read here? சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். God gave them to uncleanness so that they may dishonor their own body. இனி 26ஆம் வசனம், 26th verse. இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சைகளுக்கு ஒப்புக் கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் ஸ்வாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். இதுதான் முறை தவறிய நிலை என்பது. This is called as a perverse way. இனி 27 28 வசனங்களையும் இது தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். We read also in 27th and 28th verses. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. இனி சத்திய வேதத்திலே முறை தவறி ஜீவித்ததான சில நபர்களுடைய பெயரை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I'll tell the names of some people who were in a perverse way. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 31 முதல் 36 வரை நீங்கள் வாசித்தால், Genesis 19th chapter verses 31 to 36. அங்கே லோத்தினுடைய பிள்ளைகள் முறை தவறி அவர்கள் ஜீவித்ததாக அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். In the Bible portion we read how the children of Lot went in a perverse way. ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்திலே தாமாரை குறித்து நாம் பார்க்கும்போது அவளும் முறை தவறி ஜீவித்ததாக நாம் பார்க்கிறோம். In Genesis 38th chapter we read about Tamar. She was going in a perverse way. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்போது, Genesis 30th chapter verses 14 to 16 we read, அங்கே ரூபன் முறை தவறி ஜீவித்ததாக நாம் பார்க்கிறோம். There we see that Reuben lived in a perverse way. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, 2 Samuel 16:22 we read, அங்கே அப்சலோம் முறை தவறி ஜீவித்ததாக நாம் பார்க்கிறோம். There we read Absalom leading a perverse way. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது, In 2 Samuel 13th chapter we read, அங்கே அம்னோன் முறை தவறி ஜீவித்ததாக நாம் பார்க்கிறோம். There we see about Amnon going in a perverse way. ஏனென்றால் முறை தவறி ஜீவிப்பது என்றால் என்ன என்று ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கும். We may not know what is meant by the perverse way. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாகத்தான் வசனத்தை வாசிக்காமல் இந்த நபர்களை உங்களுக்கு முன்பாக வசன ஆதாரத்தோடு உங்களுக்கு முன்பாக வைத்தேன். I am telling the references from the Bible that you may understand what is perverse way. இந்த காரியங்கள் சிலவேளை நாம் வாசிப்பதற்கும் கேட்பதற்கும் அருவருப்பாய் தோன்றும். When we read or hear these things, it may be abominable to us. ஆனால் ஒன்று நிச்சயம், இன்றைக்கு இந்த கடைசி நாட்கள்ல இந்த பொல்லாத உலகத்துல அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில
இந்த கானானிய ஆவி பிரவேசித்து முறை தவறி ஜீவிக்கக்கூடியவர்களாய் அநேகரை மாற்றிக் கொண்டிருக்கிறது. In these last days, the spirit of Canaanites is entering into many people and it is making them to walk in a perverse way. ஒரு ஆராய்ச்சி ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வெளியிடக்கூடிய ஒரு ஆராய்ச்சி இப்படி சொல்லுகிறது, அந்த ஐரோப்பிய நாடுகளில் கிறிஸ்தவர்கள் மத்தியில அதிகமாய் முறை தவறி ஜீவிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு உண்டாயிருக்கிறார்கள். A research from Europe says that among the Christians there are many people who are walking in a perverse ways these days. இந்தியாவிலும் கூட ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தது, ஒரு ஆண் ஒரு ஆணை விவாகம் பண்ணி வாழலாம் என்று. நம்முடைய இந்தியாவிலும் கூட ஒரு சட்டம் தீர்ப்பு கொடுத்ததை நாம் பார்க்கலாம். Even in India, the High Court it gave a judgment saying that it is right for a man to live with a man. ஒரு பெண்ணோடு வாழலாம், ஒரு ஆண் ஆணோடு வாழலாம். இதுதான் முறை தவறிய வாழ்க்கை. A man living with a man and a woman living with a woman is called as the perverse way. கானானிய ஆவி யாருக்குள்ள பிரவேசிக்கிறதோ, when the spirit of Canaanites enters into the man, அந்த ஜாதி என்ன செய்கிறது? ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள பிரவேசிக்கும்போது, when it enters into a child of God, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையை கூட இந்த நிலவரத்தில் மாற்றி விடுகிறது. it even turns an anointed child of God into this way. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. ஆகவே இந்த மாலை வேளையிலே நாம் நம்முடைய ஜீவியத்தை நிதானிப்போமாக. So let us examine our lives in this evening. ஒருவேளை அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் அறிந்திருக்கலாம். You may have known about the life of many children of God. இப்படிப்பட்ட பலவீனங்கள், இப்படிப்பட்ட தோல்விகள் உள்ளதான அபிஷேகம் பண்ணப்பட்ட வாலிப சகோதரனை குறித்தோ சகோதரியை குறித்தோ மற்ற இடங்களில் உள்ளவர்களை குறித்து ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். You may have heard about young brothers and sisters, those who are walking in a perverse way in different places. இந்த ஆவியிலிருந்து தேவ சபையை தேவன் விடுவிக்கும்படியாக, இந்த ஆவியை தேவன் நியாயம் தீர்க்கும்படியாக பாரத்தோடு ஒரு ஜாமக்காரனை போல ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு தேவையா இருக்கிறார்கள். The Lord needs a group of the people of God who are like a watchman with a burden, praying for those who are addicted to these practices. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுது கேள்விப்படுகிற இந்த அருவருப்பான கானானிய ஜாதியின் சுபாவங்கள், முறை தவறிய வாழ்க்கை ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். Dear child of God, the things that we saw now, the abominable things of Canaanites may not be found in your life. ஆனால் எங்காவது அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இப்படிப்பட்ட ஜீவியம் இருப்பதாக நீ காணும்போது அல்லது கேள்விப்படும் போது, அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து இந்த கானானிய ஜாதியை தேவன் நியாயம் தீர்க்கும்படியாக நீ முழங்கால் நிற்க வேண்டிய அவசியமாயிருக்கிறது. But when you see or hear such spirit of Canaanites working in the children of God anywhere, then you have to be on your knees and pray for them to be delivered from the spirit. தேவன் ஜாமக்காரர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். God is searching for watchmen. சுவரை அடைக்கத்தக்கதான, திறப்பிலே நிற்கத்தக்கதான ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். I sought a man who can stand to fill the gap. I sought and I found none. சில வேளை வாலிப சகோதரர்களுக்குள்ள சகோதரிகளுக்குள்ள காணப்படுகிற இந்த சுபாவங்கள் வெளியரங்கமாக மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். Sometimes the characters seen in the young brothers and sisters may not be revealed outwardly. ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள் பலருடைய வாழ்க்கையில் திடீரென்று இந்த ஆவி பிரவேசித்து அவர்களை இந்த முறை தவறிய வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்திக் கொண்டிருக்கலாம். This spirit may enter suddenly into the saved people, those who know the truth and anointed people, and lead them in a perverse way. இந்த ஜாதியை தேவன் நியாயம் தீர்க்கும்படியாக திறப்பிலே நிற்கக்கூடிய, முழங்காலில் நிற்கக்கூடிய தேவனுடைய மனுஷர்கள் தேவனுக்கு தேவையா இருக்கிறார்கள். The Lord needs his people so that they may stand and fill the gap and plead for these people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. ஒருவேளை மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன எண்ணுவார்கள் என்று பயந்து நீ ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் இந்த கானானிய ஆவி உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. Suppose if you are living on this earth with the spirit that what others will think about you, then the spirit of Canaanites has entered into you. உலக பிரகாரமான காரியங்களிலே உன்னுடைய மனது ஸ்தம்பித்து போயிருக்குமானால், தேவனை பற்றியோ வருகையை பற்றியோ பரலோகத்தை பற்றியோ சிந்திக்க முடியாத அளவுக்கு உன் மனது இந்த உலக காரியங்களிலே, உலகத்தின் பாரங்களிலே ஸ்தம்பித்து போயிருக்குமானால் கானானிய ஆவி உன்னை கட்டி வைத்திருக்கிறது. If your mind is fixed on the worldly things that you may not think about the things of God and the things concerning the coming of the Lord, then the spirit of Canaanites has entered into you. ஏதாயிலும் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்களுக்கு நாம் அடிமைப்பட்டவர்களாய் காணப்பட்டால், Suppose if you are addicted to evil habits and practices not pleasing unto the Lord, நடனம் பண்ணுகிறதான அனுபவத்தை விரும்புவதோ, அதை காண்பதோ, அதை ரசிப்பதோ, இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் காணப்பட்டால், if you have the practice of dancing or seeing it and enjoying, இதற்கு அடிமைப்பட்டு போயிருந்தால், if you are addicted to that, இனி தேவனை பார்க்கலாம் உலகத்தில் உள்ள அந்த
ஐக்கியத்திற்கு, உலகத்தாரோடு உள்ள ஐக்கியத்துக்கு, அந்த நண்பர்களோடு உள்ள ஐக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் தேவ சித்தம் செய்ய தவறினால், if more than being with God, if you like to be having fellowship with the worldly people and not doing the will of God, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். praise be the holy name of the Lord. அப்படி நீங்கள் தவறும்போது If you are going away like that, இந்த கானானி ஆவிதான் உங்களை அப்படி கட்டி வைத்திருக்கிறது. the spirit of Canaanites has bound you. நான் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உதாரணமாய் கொடுக்கிறேன். I'll tell an example from the Bible. இப்ப யோசபாத்தை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ ஆகாபோடு கூட சேர்ந்து ஒரு யுத்தத்துக்கு போக வேண்டாம் என்று சொன்னார். Seeing Jehoshaphat, the Lord said not to go with Ahab to war. ஆனால் யோசபாத் தேவன் சொன்னதான பிரமாணத்தை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. But Jehoshaphat did not consider the matter told by the Lord. தேவ எச்சரிப்பை அலட்சியம் பண்ணான். He despised the warning of the Lord. அதுக்கு காரணம் என்ன? What was the reason for that? ஆகாபோடு ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேணும். ஆகாபோடு உள்ள ஐக்கியம் எந்த விதத்தில் நஷ்டப்பட்டு போக கூடாது. ஆகாப் என்னை குறித்து துக்கப்படக்கூடாது என்பதுதான் யோசபாத்துடைய பிரச்சனையா இருந்தது. The problem of Jehoshaphat was that he should not lose his fellowship with Ahab and Ahab should not be grieved with him. சிலவேளை ஆகாப் என்பவன் அவனும் தேவனுடைய பிள்ளைதான். Ahab was also a child of God. அவனும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாதான். He was also an anointed king. அவன் இஸ்ரவேலின் ராஜா, யோசபாத் யூத ராஜா. He was the king of Israel and Jehoshaphat was the king of Judah. ஆனால் இவன் அவனை பிரியப்படுத்த பார்த்தான். He wanted to please him. ஆனா தேவன் எச்சரித்தார். But God warned him. அவனோடு ஐக்கியத்தை நீ முறித்து விட வேண்டும். You should cut off the fellowship with him. ஆனா யோசபாத் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. But Jehoshaphat did not consider this important. காரணம் ஆகாப் அவன் மேல் செலுத்தின அன்பு, இவனுக்கு ஆகாப் மேல் இருந்த அன்பு. The love that Ahab had for him and the love he had for Ahab. அதுதான் இந்த கானானி ஆவி ஒரு மனிதனுக்குள்ள பிரவேசிக்கும் போது தேவ சத்தத்தை அலட்சியம் பண்ண வைக்கும். When the spirit of Canaanites enters into a man, it makes him to despise the voice of the Lord. தேவ சத்தத்தை மாத்திரமல்ல, தேவ சித்தத்தையும் அலட்சியம் பண்ண வைக்கும். Not only the voice of God, it makes him to despise the will of God. ஏதோ சில தேவனுடைய பிள்ளைகளை பிரியப்படுத்த இது வைக்கும். அவங்க துக்கப்படக்கூடாது, அவங்க நம்ம மேல வருத்தப்படக்கூடாது என்பதற்காக தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய வைக்கும். It makes them to love the children of God and to please them, and it makes them to grieve God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. அப்போது ஒரு சந்தர்ப்பத்திலே யோசபாத் அதை மீறி அந்த யுத்தத்துக்கு போனபோது சத்துருக்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். When Jehoshaphat went to war against the counsel of God, the enemies surrounded him. அப்போது தீர்க்கதரிசி அனுப்பி கர்த்தர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? What was the question the Lord asked through the prophet? யோசபாத்தை பார்த்து கர்த்தர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? What was the question of the Lord towards Jehoshaphat? துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பயக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? Will you love the people, those who stand by the wicked and those who hate the Lord? கர்த்தரை பயக்கிறவர்கள் என்றால் யார்? Who are those who hate the Lord? அவங்க கர்த்தர்ங்கற பெயரை பயக்க மாட்டாங்க. They won't hate the name of the Lord. கர்த்தருடைய சித்தம் செய்யற அனுபவத்தை பயப்பாங்க. They hate doing the will of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. ஆகவே கானானி ஆவி, இந்த ஆவிக்கு நாம் மிகுந்த ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். Therefore we should be very careful concerning the spirit of Canaanites. இந்த பழக்க வழக்கங்களுக்கு இது என்ன செய்யும்? அடிமைப்பட வைக்கும். இதுல இருந்து வெளியே வர முடியாது, அடிக்ட் ஆயிருவாங்க. இப்ப ஒரு மனிதன் புகைப்பிடிக்கிறதுக்கு அடிமைப்பட்டிருக்கிறான், குடிக்கிறதுக்கு அடிமைப்பட்டிருக்கிறான், அதெல்லாம் தவறான வாழ்க்கை தான், அதுவும் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்படுறதான். ஆனா அதே வேளையில யோசபாத் எதுக்கு அடிமைப்பட்டிருந்தான்? தேவ சித்தத்தை மீறி ஆகாபோடு ஐக்கிய வைத்து அவனுடைய அன்புக்கு அடிமைப்பட்டிருந்தான். It makes the people addicted to the spirit of Canaanites. It made Jehoshaphat to be addicted to go away from doing the will of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, So dear child of God, முறை தவறிய வாழ்க்கையை குறித்து நீ கேள்விப்படும்போது, when you hear about a perverse life, தேவனுடைய சபையிலே இந்த கானானி ஆவி பிரவேசித்ததாக அங்கும் இங்கும் ஏதாவது வாலிபர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருப்பதாக நீ காணும்போது, when you see such a habits for evil habits found in the life of people here and there in the church of God, இந்த சுபாவம் உள்ள ஒரு வாலிப சகோதரனோ சகோதரி அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளை இருந்தால் போதும். It is enough that if one young brother or sister with this character is found, அந்த செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய அந்த பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுவது போல, as the dead flies makes the apothecary to be stinking, ஒரு மனிதனுக்குள்ள பிரவேசிக்கிற அந்த ஆவி அந்த சபையை தீட்டுப்படுத்துகிறது. the spirit entering into one man, it defiles the whole church. ஆகவே தேவ ஜனங்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கும்போது அவர்களை குற்றப்படுத்துவதை விட்டுவிட்டு ஜாமங்காக்கிறவர்களாக, முழங்காலில் நிற்கிறவர்களாக, பிறப்பின் வாயில் நிற்கக்கூடிய ஜனங்களாய் மாற வேண்டும். So when we see such people, we should not accuse them or condemn them, but we should be on our knees for them and fill the gap for them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. இரண்டாவதாக
அடுத்த ஜாதியை குறித்து நான் சொல்லுகிறேன், பெருசியர். The next nation are the Perizzites. உபாகமம் 7 அதிகாரம் 1 வசனத்துல 5வது ஜாதி பெருசியர். The fifth nation written in Deuteronomy 7:1 are the Perizzites. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise to the holy name of the Lord. இந்த பெருசியர் என்கிற ஜாதிக்கு நம்முடைய முற்பிதாக்கள் கொடுத்த ஆவிக்குரிய அர்த்தம் பாதுகாப்பற்ற ஜீவியம் செய்கிறவர்கள். The meaning given by the forefathers for the Perizzites is living an unprotected life. இனி எபிரேய வேத ஆராய்ச்சியாளர்களுக்கு கொடுக்கிற அர்த்தம் என்ன? What is the meaning given by the Hebrew scholars? பெருசியர் என்கிற வார்த்தைக்கு அவர்கள் கொடுக்கிறதான ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன? What was the meaning given by them for the word Perizzite? ஆவிக்குரிய அர்த்தங்கள் அந்த ஜனங்களுடைய லைஃப் பத்தி அவங்க ஆராய்ந்து பார்த்து எழுதியிருக்காங்க. உண்மையான ரியல் லைஃப் ஆராய்ந்து பார்த்து எழுதியிருக்கிறார்கள். They have researched about their real life and written about it. அவருடைய ஜீவியம் என்ன? What is their life? தங்களை குறைவாக மதிப்பிடக்கூடியவர்கள். They estimate themselves to be very low. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise to the holy name of the Lord. அடுத்தபடியாக அவருடைய ஜீவியம் என்ன? How was their life? தவழ்ந்து தவழ்ந்து ஒரு முடவனை போல தவழ்ந்து தவழ்ந்து நடக்கக்கூடியவர்கள். They were people like lame man to be found crawling. அதாவது ஒரு சோம்பேறி என்று சொல்லலாம். சோம்பேறி என்ற ஒரு அர்த்தம் கொடுத்திருக்கிறார்கள். They have given a meaning as laziness. அப்ப எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவங்க லைஃப் எப்படின்னா அந்த ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருப்பார்கள்? தவழ்ந்து தவழ்ந்து ஒரு காரியத்தை சுறுசுறுப்பாக சீக்கிரமாக தீவிரமாக செய்கிறதல்ல, தவழ்ந்து 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 தள்ளி போட்டு அப்படி செய்கிற அனுபவம். In the life of the people, they were found in experience. They were not very hasty in doing anything. They were people of crawling. They postponed everything. மூன்றாவதாக, thirdly, குறைவான தரிசனம் உள்ளவர்கள். They were having a low vision. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Praise to the holy name of the Lord. இதுதான் அவர்களை குறித்து இந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். These are the things written about them by the Hebrew scholars. நான் முதலாவதாக தவழ்ந்து தவழ்ந்து நடக்கிறதான ஒரு வாழ்க்கையை குறித்து பேசுகிறேன். First of all, I'll speak about a life of crawling. எலியா பார்த்து சொல்லுகிறான் தேவ ஜனங்களை பார்த்து, நீங்கள் இரண்டு நினைவுகள் என்ன செய்ய வேண்டாம்? குந்தி குந்தி நடக்க வேண்டாம். Elijah said unto the people of God, why do ye halt ye between two opinions? 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 21 வசனம். 1 Kings 18 chapter 21st verse. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். போதும். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று. If the Lord be God, follow him. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. If Baal, then follow him. உலகம் உனக்கு வேண்டுமானால் உலகத்தை பின்பற்று. If you want the world, you follow the world. கர்த்தர் வேண்டுமானால் கர்த்தரை பின்பற்று. If you want the Lord, you follow the Lord. ஆனா உலகமும் வேணும் கர்த்தரும் வேணும் என்று அந்த குந்தி குந்தி நடக்கிறதான இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அப்படி நடக்கிற வாழ்க்கை வேண்டாம். We want to have the Lord as well as the world and we are halting between these two things. எலியா சொன்ன அதே காரியத்தை இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம். The same thing said by Elijah was said by Jesus also. மத்தேயு 6 அதிகாரம் 24 வசனம். Matthew 6:24. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. You cannot serve God and mammon. தேவனா உலகமா? Whether it is God or the world. ரெண்டுல ஒன்றுக்கு ஒரு முடிவுக்கு வர வேண்டும். We should come to a conclusion between these two. ஏன் முடிவுக்கு வர முடியல? Why can't we come to a conclusion? இந்த பெருசிய ஜாதி ஒரு மனிதனுக்குள்ள பிரவேசிக்கும் போது அவனுக்கு என்ன செய்ய முடியல? முடிவெடுக்க முடியாத அளவுக்கு இரண்டு மனம் உள்ளவனாய் அவனை மாற்றி விடுகிறார். இரண்டு நினைவு உள்ளவனாய் மாற்றுகிறது. When the spirit of Perizzites enter into the man, it makes him to be of two double-minded, not to come to any conclusion. இப்படிப்பட்டவர்களை குறித்து யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லும்போது, Concerning them, James the apostle says, இருமனம் உள்ளவன் தன் வழியெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். The double-minded man is unstable in all his ways. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. அப்ப இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலே நிலையற்றவனாய் இருக்கிறான். A double-minded man is unstable in all his ways. யாக்கோபு 1 அதிகாரம் 8 வசனம். James 1:8. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். He is unstable in all his ways. அப்ப பெருசிய ஜாதி ஒரு மனிதனுக்குள்ள ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்குள் பிரவேசிக்கும்போது, when the spirit of Perizzites enter into the anointed child of God, கர்த்தர் மாத்திரம் போதும் என்று வைராக்கியமாய் அவர்களை நிற்க வைக்காது. It won't make them to be zealous for the Lord. இப்ப பாருங்க,
அந்த சூடாக்கப்பட்ட அக்னியில உங்களை தூக்கி போடுவோம் என்று நேபுகாத்நேச்சார் சொன்னபோது, When Nebuchadnezzar said that we'll throw you into the fiery furnace, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்ன அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். see the words uttered by Shadrach, Meshach and Abednego. அவர்தான் எங்களுடைய தேவன். He is our God. இந்த அக்னி சூளையிலிருந்து உங்களுடைய கையிலிருந்து எங்களை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். He is able to deliver us from you and from the fiery furnace. ஒருவேளை விடுவிக்காமல் போனாலும், Suppose if he does not deliver us. இப்ப ரெண்டு அனுபவம். விடுவிச்சாதான் கர்த்தர், விடுவிக்காவிட்டா கர்த்தர் இல்ல. விடுவிச்சாதான் அவர் எனக்கு தகப்பன், எனக்கு தேவன். விடுவிக்காவிட்டால் அவர் எனக்கு தேவன் அல்ல. அதான் ரெண்டு நினைவு. If he delivers me, then he is my God and Father. If he does not deliver me, then he is not my God and Father. These are the two opinions. ஆனா அவங்களுடைய பதில் அப்படி அல்ல. But the answer was not that. அவருக்கு விடுவிக்க முடியும். He can deliver us. அவருக்கு ஜெயம் கொடுக்க முடியும். He can give us victory. இன்னைக்கு நானும் இந்த குடும்பமும் சந்திக்கிற பிரச்சனையிலிருந்து என்னையும் இந்த குடும்பத்தையும் விடுவிக்க அவருக்கு முடியும். He is able to deliver from all the problems that I and my family are facing now. அல்லது இந்த கொடூரமான வியாதியிலிருந்து என்னை விடுவிக்க அவருக்கு முடியும். He can deliver me from this dangerous sickness. இந்த உபத்திரவத்திலிருந்து என்னுடைய குடும்பத்தால் இந்த பிள்ளைகளை விடுவிக்க முடியும். He can deliver me and my children from these persecutions. அடுத்து விடுவிக்காமல் போனாலும், If it is not so, விடுவிக்காமல் போனாலும் அவர்தான் தேவன். if he does not deliver, still he is அவர் மாத்திரம் எனக்கு போதும். He is enough for me. இதுதான் ஒரு மெய்யான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. This is a real spiritual life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என்று நாம் பார்ப்போம். Let us examine our lives today. இப்ப இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்த வைராக்கியம், இப்ப நீங்க புரியும்படி எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். கர்த்தர் என் பிரச்சனையில விடுவித்தாலும் சரி, விடுவிக்காவிட்டாலும் சரி, நான் இன்றைக்கு சில தோல்விகள் இருக்கிறேன். இந்த தோல்வியிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிச்சாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, I am in some failures. If the Lord delivers me from these or not, நான் இந்த காரியத்தை கர்த்தர்ட்ட கேட்டிருக்கிறேன். I have asked this thing from the Lord. அவர் கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி. If he gives it or not. இனி யோபு சொல்வதை பாருங்கள். See the words of Job. அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, Even if he slays me, நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். I'll trust him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. நான் யோபை பார்க்கலாம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஜீவிதம் ரொம்ப விசேஷமா இருக்கிறது. The life of Shadrach, Meshach and Abednego is more special than the life of Job. அந்த 7 மடங்கு அக்னியை சூடாக்கி, முதல்ல இருந்த அக்னியை பார்க்கல 7 மடங்கு சூடாக்குறாங்க. The furnace was heated 7 times more. அதுல தூக்கி போடப்பட வேண்டிய சூழ்நிலை வந்த போதும் கூட அவங்க அந்த விஷயத்துல உறுதியாய் நிற்கிறார்கள். Though the circumstance came that they should be cast into it, still they were steady in their determination. அவங்களுக்கு இரு மனதல்ல. They did not have double mind. இனி 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் நாபோத் என்கிற ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம். We read in 1 Kings 25th chapter about Naboth. அவனுடைய ஜீவிதத்தை பாருங்கள். See his life. அந்த ஆகாப் வந்து திராட்சை தோட்டத்தை விலைக்கு கேட்கிறான். Ahab asked his vineyard for price. இந்த நாபோத் நினைத்திருந்தால் அந்த திராட்சை தோட்டத்தை ஆகாபுக்கு வித்துட்டு உயிரோடு இருந்திருக்கலாம். If Naboth had thought, he would have sold his vineyard and be alive. ஆனா அவன் சத்தியத்துல உறுதியாய் நின்றான். But he stood firm in truth. 1 ராஜாக்கள் 21:3 வாசிக்கும்போது, 1 Kings 21:3 we read, என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. The Lord forbid me that I should give the inheritance of my fathers unto thee. கர்த்தர் என்னை காப்பாராக. May the Lord preserve me. அப்படி அந்த உபதேசத்துல சத்தியத்துல உறுதியாய் நின்று அவன் இரத்த சாட்சியாய் மரித்தான். He stood firm in the truth and he died as a martyr. அவனுக்கு 2 மனது இல்ல. He did not have a double mind. பிரச்சனை வரும்போது, சோதனை வரும்போது, அல்லது மரணம் வரும்போது, எல்லாரும் கல்ல கொண்டு எரியும் போது, இல்ல இந்த நிலத்தை கொடுத்துறேன், என்னை உயிரோட விட்டுருங்க அப்படின்னு அவன் என்ன செய்யல, அவன் மனது மாறல. When the problem came, when death came, he did not say, I'll give my land, you leave me alive. Such a unsteadiness he did not have. சமாதான முறையில ஆகாப் அந்த திராட்சை தோட்டத்தை கேட்டபோது தர முடியாது என்று சொன்னது போல, As peacefully when Ahab asked, he refused to give that vineyard. அவனை துன்பப்படுத்தி கல்லறிந்து அவனை சாகடிக்கத்தக்கதாக பல உபத்திரவத்தை கொடுத்த போதும் அந்த காரியத்தில் தர முடியாது என்கிற விஷயத்தில் உறுதியாயிருந்தான். Though they persecuted him by stoning him, but still he was firm in his determination that he would not give it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. ஆனால் பெருசிய ஜாதி ஒரு மனிதனுக்குள் பிரவேசிக்கும்போது, But when the spirit of Perizzites enter into a man, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைய குந்தி குந்தி நடக்கக்கூடியவர்களாக அல்லது தவழ்ந்து தவழ்ந்து நடக்கக்கூடியவர்களாக, இருமனம் உள்ளவர்களாக, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக அது மாற்றி விடுகிறது. It makes a child of God to haul between 2 opinions, to crawl, to be double-minded and to serve 2 masters.
கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். If the Lord be God, then follow him. பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றி போங்கள். If Baal be God, you follow him. இதே காரியத்தை இயேசு சொல்லும்போது When Jesus says the same thing, தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஒரு மனிதன் ஊழியம் செய்ய முடியாது. a man cannot serve both God and the mammon. ரெண்டையும் ஒரு மனிதன் பிரியப்படுத்த முடியாது. A man cannot please both. ஆனால் நீங்கள் நிதானமாக தேவ சமூகத்திலிருந்து ஜெபித்து உங்கள் ஜீவியத்தை அந்த வேதவசனம் என்கிற திருவசனம் என்கிற கண்ணாடியில பார்த்தால் பல சந்தர்ப்பத்துல நாம் உலகத்தாரையும் பிரியப்படுத்தி தேவனையும் பிரியப்படுத்த பிரயாசப்பட்டு கொண்டே இருப்போம். But when we wait in the presence of God and we see our life in the mirror of the word of God, we can find out in many circumstances we try to please God as well as the world. ஆகவே தான் இயேசு தம்மை பின்பற்றி வந்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்ல, நீங்களும் உலகத்தார் அல்ல. So Jesus said to his followers, I am not of the world, you are also not of the world. இந்த உலகத்துல நான் வாசம் பண்ணினாலும் சமுத்திரத்துல வாசம் பண்ணுகிற ஒரு மீனை போலதான் ஒரு மெய்யான அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளை இருக்கிறான். Though we live in this world, a real anointed child of God is like a fish living in the sea. உலகத்துல ஜீவித்தாலும் உலகத்தார் அல்லாதவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். Though we live in the world, we should not be of the world. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், கானான் தேசத்துல போகும்போது அவருடைய செய்கையின்படி நீ செய்யக்கூடாது, அவர்கள் முறைமையின்படி நீ நடக்கக்கூடாது. The Lord told the children of Israel when they go to Canaan, they should not do according to their doings or follow the ordinances. அதே போலதான் நம்முடைய ஜீவியத்திலும் கூட உலகத்தாராய் நான் உலகத்துல வாசம் பண்ணினாலும் உலகத்தில் உள்ளவருடைய சுபாவம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. Even similarly in our life, though we live in this world, the characters of the people of the world should not come into us. உலகத்தின் முறைமை நமக்குள்ள வரக்கூடாது. The ordinances of the world should not be found in us. அதே போன்றுதான் பெரிசிய ஜாதி, It is the nation of the Perizzites. அந்த பெரிசிய ஜாதி ஒரு மனிதனுக்குள்ள பிரவேசிக்கும் போது When the spirit of Perizzites enter into a man, அவனை இருமனம் உள்ளவனாய் மாற்றி விடுகிறது. it makes him to be double-minded. அவனை ஒரு முடவனை போல மாற்றி விடுகிறது. It makes him like a lame man. ஒரு முடவனுக்கு நிக்க முடியாது, A lame man cannot stand. ஒரு முடவனுக்கு நடக்க முடியாது, A lame man cannot walk. ஒரு முடவனுக்கு ஓட முடியாது. A lame man cannot run. அது எதை காட்டுகிறது? What does it show? கர்த்தருடைய சத்தியத்துக்காக நிற்கிற ஒரு அனுபவம், Standing for the truth of the Lord, சத்தியத்திலே நடக்கிற ஒரு அனுபவம், walking in the truth of the Lord, சத்தியத்திலே ஓடுகிற அனுபவம். and running in the truth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. அப்ப நிற்கிறது, நடப்பது, ஓடுவது, Standing and walking and running. இது நமக்கு தேவையா இருக்கிறது. It is necessary for us. பாருங்க, தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார், To Timothy, Paul says, சில காரியங்களை சொல்லிட்டு சொல்லுகிறார், ஓ தேவனுடைய மனுஷனே நீ இவைகளை விட்டு ஓடு. saying certain things, he says, you man of God, flee from all these things. ஓ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு நீ ஓடு. You man of God, flee from all these things. ஆனா அந்த பெரிசிய ஜாதி ஒரு மனிதனுக்குள்ள பிரவேசித்திருந்தால், If the spirit of Perizzites enter into a man, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளை இது முடவனா மாற்றி விடுகிறது. it makes the anointed child of God to be a lame man. அவங்களுக்கு அந்த காரியங்களை விட்டு ஓட வேண்டிய காரியத்துல ஓட முடியாது. They cannot run from the things they have to run. தவழ்ந்து கொண்டிருப்பாங்க. They'll be crawling. வாசிங்க, தீமோத்தேயு என்ன சொல்லுகிறார், எந்த காரியங்களை விட்டு ஓட வேண்டும்? From where things we should flee away. நான் பெரிசியர் என்றால் அவர்களுடைய சுபாவம் முடவன் என்கிற தன்மையை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I am telling about the lame character of the Perizzites. பெரிசிய ஜாதி உனக்குள் பிரவேசிக்கும் போது உன்னை ஒரு முடவனாக அது மாற்றுகிறது. When the spirit of Perizzites enter into you, it makes you a lame man. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 வசனம் முதல். 1 Timothy 6 chapter verse 10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி. But thou, O man of God, flee these things. அப்ப ஓட வேணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஓட்டம் இருக்கிறது. There is a running in the spiritual life. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written in the race course, all will run. அப்ப இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை பந்தயத்துல ஓடுவதற்கு ஒப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. The Christian life is similar to running a race. அப்ப நாம் ஓட வேண்டும், சில காரியங்கள் நாம் ஓட வேண்டும். We have to run for certain things. எந்த காரியங்கள் நாம் ஓட வேண்டும்? For what things we should run? ஐஸ்வர்யமானாக விரும்பக்கூடாது. We should not desire to be rich. பண ஆசைக்கு இடம் கொடுக்க கூடாது. We should not give room to love of money. இப்படிப்பட்ட சில காரியங்களை விட்டு நாம் ஓட வேண்டும். From these things we have to run. அடுத்து நடக்கிற ஒரு அனுபவம். Next is experience of walking. யோவான் அப்போஸ்தலன் சொல்லும்போது, When John the apostle says, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள்.
My children walk in truth. என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்துல அதிகமான சந்தோஷம் எனக்கு வேற ஒன்றும் இல்ல. I have no greater the joy than the joy when I hear this. அப்ப சத்தியத்துல நடக்கிற ஒரு அனுபவம். An experience of walking in the truth. அப்ப சத்திய ஒரு முடவனுக்கு என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. A lame man cannot walk. ஒருவேளை அவன் நடந்தாலும் கூட Even if he walks, அது தவழ்ந்து என்ன செய்வான், அது முடவனுடைய நட அது. it is the walk of a lame man. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise the holy name of the Lord. அடுத்து ஒரு முடவனுக்கு உறுதியாய் நிற்க முடியாது. A lame man cannot stand steadfast. சில காரியங்கள்ல நிக்க கூடாது என்று நான் வாசிக்கிறோம். Certain things we should not stand, we read. சங்கீதம் 1:1 வாசிக்கும்போது When Psalms 1:1 we read, அங்க என்ன வாசிக்கிறோம்? what do we read there? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் நடக்க கூடாது. துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடக்க கூடாது. We should not walk in the counsel of the ungodly. பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் போதும். பாவிகளுடைய வழியில நிக்க கூடாது. We should not stand in the way of sinners. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. பாவிகளுடைய வழியில நிக்க கூடாது. We should not stand in the way of sinners. அப்ப எதுல நிற்க வேண்டும்? In what we should stand? சத்தியத்திலே உறுதியாய் நிற்க வேண்டும். We should stand firm in the truth. கர்த்தருக்காக உறுதியாய் நிற்க வேண்டும். We should stand firm for the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. ஆனா ஒரு முடவனுக்கு அல்லது இந்த பெரிசிய ஜாதி யாருக்குள்ள பிரவேசிக்கிறதோ அவர்களை முடவர்களாக மாற்றி விடுகிறது. When the nation of Perizzites enter into a man, it makes him to be a lame man. நாம் வேதத்துல வாசிக்கிறோம் பல இடங்கள்ல அவர்கள் உறுதியாய் நின்று. In many places the Bible we read they stood firm. சில மனிதர்களை குறித்து வாசிக்கிறோம் அவர்கள் உறுதியாய் நின்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Concerning certain persons we read that they stood firm. ஆகவே கர்த்தருக்காக உறுதியாய் நிற்கிறதான சத்தியத்துக்காக இந்த நாபோத் நின்றான், உறுதியாய் நின்றான். For the Lord we should stand firm, and like Naboth we should be firm for the truth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. அந்த ஜெப ஜீவியத்தை பற்றிய விஷயத்தில் தானியேல் உறுதியாய் நின்றான். In the life of prayer Daniel stood firm. உறுதியாய் நின்றான். He stood firm. ராஜ கட்டளைக்கு பயந்து அல்லது சிங்கத்தின் கெபிக்கு பயந்து அவன் என்ன செய்யல, தன்னுடைய ஜீவியத்தை மாற்றிக்கொள்ளல. He did not change his life fearing the commandment of the king or the den of lions. எப்போதும் போல ஜெபிக்கிற விஷயத்தில் அவன் உறுதியாய் நின்றான். He stood firm in his prayer life as he usually did. அவனுக்கு இருமனம் இல்ல. He did not have a double mind. இன்றைக்கு ஜெபிக்கலாமா வேண்டாமா? Can we pray today or not? இன்றைக்கு ஜெபிக்கலாமா வேண்டாமா? Can I pray today or not? இன்றைக்கு கூட்டத்துக்கு போலாமா வேண்டாமா? Shall I go to the meeting today or not? இன்றைக்கு கன்வென்ஷனுக்கு போலாமா வேண்டாமா? Shall I go to the convention today or not? அந்த இருமனம் அவனுக்கு இல்ல. He did not have the double mind. ஐயோ இன்றைக்கு ஜெபித்தா இந்த சிங்கத்தின் ஜெபலத்துக்கு போடுவாங்களே. If I pray today they will cast me to the den of lions. இது தானியேல் யோசிக்கவில்லை. Daniel did not think about it. ஏனென்றால் தானியேல் ஒரு முடவன் அல்ல. Because Daniel was not a lame man. இந்த பெர்சிய ஜாதி தானியேலுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியவில்லை, பிரவேசிக்க முடியவில்லை. The nation of Perizzites could not enter into Daniel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. இந்த இருமனம் உள்ள வாழ்க்கைதான் ஒரு பாதுகாப்பற்ற வாழ்க்கையா இருக்கு. ஆகவே தான் நம்முடைய பரிசுத்தவான்கள் இந்த பெர்சிய ஜாதிக்கு பாதுகாப்பற்ற ஜீவியம் என்று தேவ ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லியிருக்கிறார்கள். So a double-minded life is an unprotected life. That is why our forefathers have given that meaning for this. ஏனென்றால் இயேசுவே சொல்லிட்டார், ஒன்னு தேவன் வேணும் தேவனை பின்பற்று, உலகம் வேணும் உலகத்தை பின்பற்றி போ. தேவனுக்கு உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது, அது பாதுகாப்பு இல்ல. Jesus said, if you want God, you follow him. If you want the world, you follow him. You cannot serve these two together. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. அடுத்து தன்னுடைய கௌரவத்தை அல்லது தன்னை குறித்து குறைவாக எண்ணக்கூடியவர்கள். They are the people, those who thought low about themselves. இதற்கு உதாரணமாக நான் சாராளுடைய ஜீவியத்தை சொல்லுகிறேன். I tell you, for example, the life of Sarah. சாராள் தன்னை குறித்து என்ன எண்ணுகிறாள்? What did Sarah think about herself? தேவன் அவளிடத்தில் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை அவளிடத்தில் வருகிறது, உற்பவ காலத்திட்டத்துக்கு உன்னிடத்துக்கு வருவேன், அப்போது உனக்கு ஒரு குமாரன் இருப்பான். The word of the Lord came unto her, that in appointed time I'll come unto you and you shall have a son. இது மனிதனுடைய வார்த்தை அல்ல. These were not the words of men. தேவனுடைய வார்த்தை பரத்திலிருந்து உண்டானது. The word of Lord came from heaven. அவள் இந்த வார்த்தையை விசுவாசிப்பதற்கு பதிலாக என்ன செய்கிறாள்? Instead of believing the words, what did she do? தன்னுடைய சரீரத்தின் நிலவரத்தை பார்க்கிறாள். She saw the state of her body. தன்னுடைய வயதை பார்க்கிறாள். She saw her age. தன்னுடைய சரீரத்தில் உள்ள அந்த சிம்டம்ஸ் பார்க்கறாவ. She saw the symptoms in her body. உடனே அவள் நகைக்கிறாள். She laughed. எனக்கா? For me. இனிமேலா? Year afterwards. இனி ஒரு பிள்ளையா? Shall I have a son hereafter? இனி ஒரு பிள்ளையை நான் பெற்றெடுப்பேனா? Can I bring forth a son hereafter? இன்று அவள் தன்னைத்தான் அவள் குறைவாக, உண்மை அதுதான், அதாவது உலக பிரகாரமாக
உலக ஞானத்தின்படி அவருடைய நிலவரம் அதுதான். ஆனாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். According to the worldly knowledge, she was true, but a child of God should believe the words of the Lord. தேவனுடைய வல்லமையை தான் பார்க்க வேண்டும். We should see only the power of God. இதற்கு இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன். I'll tell you another example. தங்களை தாங்களே குறைவாய் மதிப்பிட்டவர்கள், Those who estimated themselves to be low. கானானியரின் வேவு வாக்கும்படியாக போன 12 பேரை குறித்து நாம் பார்க்கும்போது, When we see the 12 men who went to spy Canaan, அந்த 10 பேருடைய வார்த்தை எப்படி இருந்தது? what were the words of the 10 men? அங்கே ராட்சசர்கள் இருக்கிறார்கள். There are giants there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise the holy name of the Lord. இப்ப கானான்ல யார் இருக்கிறார்? ராட்சசர்கள் இருக்கிறார்கள். In Canaan there were giants. அவர்களுக்கு முன்பாக Before them நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். we were like grasshoppers. அப்ப தங்களை என்ன சொல்றாங்க? வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம்னு சொல்றாங்க. They say themselves as grasshoppers. சத்துருவை பெரியார் என்று சொல்லி They are saying that the enemies are bigger, தங்களை குறைவாக மதிப்பிடுகிறார்கள். and they estimated themselves to be lower. உன் வியாதியை நீ பெரிதாக்கி, You are making your sickness to be great. இன்றைக்கு உலகத்திலே சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனையை பெரிதாக்கி, You are making the problems you are facing to be great. நீ சந்திக்கிற உபத்திரவத்தை பெரிதாக்கி, You are making the persecutions you great. உன்னோடு போராடிக் கொண்டிருக்கிற பாவத்தின் வல்லமையை பெரிதாக்கி, You are making the power of sin struggling with you to be great. பிசாசை பெரிதாக்கி, You are making Satan to be great. நீ உன்னை குறைவாக மதிப்பிடுகிறாய் அல்லது தேவனுடைய வல்லமையை குறைவாக மதிப்பிடுகிறாய். You are estimating yourselves low, or you are estimating the power of God to be low. அவர்கள் 10 பேரும் சொன்னார்கள், அவர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். The 10 men said before them, we were like grasshoppers. அவர்களை ஜெயிக்க எங்களால் முடியாது. We cannot overcome them. ஆனா அந்த 2 பேர் என்ன சொன்னார்கள்? But what did the 2 men say? அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. The shadow that preserved them left away from them. தேவன் அவர்களை நம்முடைய கரத்திலே ஒப்படைப்பார். God will hand over them to us. அப்ப இந்த 2 பேர் யாரை பார்த்தார்கள்? Whom did the 2 men see? ராட்சசரையும் தேவனையும் ஒப்பிட்டு பார்த்தார்கள். They compared the giants with God. இந்த 10 பேர் யாரை பார்த்தார்கள்? Whom did the 10 men look? ராட்சசரையும் தங்களையும் ஒப்பிட்டு பார்த்தார்கள். They compared themselves with the giant. பவுல் என்ன சொல்கிறார்? What does Saint Paul say? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ which strengtheneth me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ which strengtheneth me. இப்படி நாம் கிறிஸ்துவையும் தேவனையும் ஒப்பிட்டு பார்த்து நம்மை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? குறைவாய் மதிப்பிடக்கூடாது. Likewise, comparing ourselves with others, we should not estimate ourselves to be low. இது நம்மை நாமே குறைவாய் மதிப்பிடக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனதை இந்த பெருசிய ஜாதி மாற்றுகிறது. The spirit of parasites makes our mind to estimate low of ourselves. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. கடைசியாக குறைவான ஒரு தரிசனம் உள்ளதான அனுபவம் பெருசிய ஜாதியை கொண்டு வருது, தரிசனத்தை குறைய பண்ணுகிறது. The parasites had a low vision. இப்போது உதாரணமாக, For example, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு எதற்காக புறப்பட்டார்கள்? why did the Israelites come out of Egypt? கர்த்தர் என்ன சொல்லி அவர்களை அழைத்தார்? Or how did the Lord call them? கானான் தேசத்துல கொண்டு போய் நான் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்க போறேன், உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுதந்திரத்தை கொடுக்க போகிறேன். I am going to take you to Canaan to give you an inheritance. இதான் இப்படி சொல்லிதான் ஆண்டவர் அழைத்தார். Saying this, the Lord called them. ஆனால் பிரயாணம் பண்ணி வர 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 இந்த ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் என்ன செய்தார்கள்? But on their journey, what did the sons of Reuben and Gad do? எங்களுக்கு ஆடு மாடுகள் நிறைய இருக்கிறது, We have so many cattle with us. அதனால இந்த இடத்துல அந்த ஆடு மாடுகளுக்கு தேவையான புல் இங்கே இருக்கிறது. We have the pasture for our cattle here. இவருடைய தரிசனத்தை பாருங்கள். See their vision. இவங்க பிரச்சனை இப்ப தங்களுடைய ஆத்மாவை பற்றி அல்ல. Their matter is not the soul now. கானான்ல தேவன் எனக்கு எதை கொடுக்கிறார் சுதந்திரமாக, தேவன் கொடுக்கிற ஏரியா எது, அதெல்லாம் இவங்க பிரச்சனை. They did not find out the area which the Lord had promised them in Canaan. இப்ப இவங்களுக்கு ஆடு மாடுகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். They need a place to preserve their cattle. அதனால அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு ஆடு மாடுகள் நிறைய இருக்குது, எங்களை என்ன செய்யுங்க, இந்த இடத்துல எங்களுக்கு இந்த ஏரியாவை கொடுங்க. We have many cattle, and so you give us this place, they said. அதுபோல சியோனுக்கென்று எருசலேமுக்கென்று ஒரு சிங்காசனத்தை பெற்று தரிசனம் பெற்று தேவனால் அழைக்கப்பட்டு வெளியேறப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்று இந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம்.
Likewise, we were called with the heavenly vision of Jerusalem and Zion, when with great promises we were called to inherit the throne of God. இப்பொழுது குறைவான தரிசனம் உள்ளவர்களாக மாறி போய்விட்டோம். But now we have become a people of low vision. இதற்கு உதாரணமாக இன்னொரு மனிதனை நான் சொல்லுகிறேன். I'll tell you another man for the example. பர்சிலா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். We read about a man called Barzillai. தாவீது என்ன செய்கிறான்? என்னோடு கூட எருசலேமுக்கு வா என்று அழைக்கிறான். David called him to come to Jerusalem with him. எருசலேமை குறித்த தரிசனம் இந்த பர்சிலாக்கு இல்ல. Barzillai did not have a vision of Jerusalem. தாவீதோடு கூட இருக்கிற வாழ்க்கையை பற்றிய தரிசனம் இந்த பர்சிலாக்கு இல்ல. Barzillai did not have a vision of living with David. இவனுடைய தரிசனம் என்ன? What was his vision? நான் எனக்கு இவ்வளவு வயசாயிருச்சு. I am aged now. இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இருக்க போறேன். I am going to live only for என் சொந்த ஊர்ல நான் மரிக்கிறேன். I want to die in my own land. என்னுடைய சொந்தக்காரங்களுடைய கல்லறைக்கு பக்கத்துல என்னை புதைக்க வேண்டும். They should bury me near the sepulchre of my relatives. இதுதான் இவனுடைய தரிசனம். பர்சிலாவுடைய தரிசனம் இவ்வளவுதான். The vision of Barzillai was only this much. எருசலேமை பற்றி தரிசனம் இல்ல. He did not have vision of Jerusalem. தாவீதோடு கூட இருக்கிற வாழ்க்கை எவ்வளவு மேன்மையானது அதை பற்றி தரிசனம் இல்ல. He did not have the vision of living a life along with David. எனக்கு இவ்வளவு வயசாகிவிட்டது. I am so much aged now. எனக்கு இனி இதெல்லாம் வேண்டாம். I don't need these things. என்னால அவ்வளவு தூரம் வர முடியாது. I cannot come so far. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise for the holy name of the Lord. லோத்தை பார்த்து கர்த்தர் சொன்னார், மலைக்கு ஓடிப்போ. Seeing Lord, the Lord said, run to the mountain. நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. Run to the mountain that you may not be destroyed. அந்த மலையை பற்றிய தரிசனம் லோத்துக்கு இல்ல. Lord did not have the vision of the mountain. கர்த்தர் காட்டிக் கொடுத்தார், அந்த மலைக்கு ஓடிப்போ. The Lord showed him the mountain where he had to run. அங்க சொல்றார், நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. Run that you may not be destroyed. ஆனா இவன் கர்த்தர்ட்ட சொல்றான், அங்க ஓடி போனா அழிந்து போவேன்னு சொல்றான். But he says, if I go there, I'll be destroyed. கர்த்தர் சொல்றார், நீ அங்க அந்த மலைக்கு ஓடிப்போ, நீ அழியாதபடிக்கு அங்க ஓடிப்போ என்று சொல்கிறார். The Lord says, run to that mountain that you may not be destroyed. ஆனா இவன் கர்த்தர்ட்ட சொல்றான், நான் அங்க போனா அழிஞ்சிருவேன்றான். But he says, if I go there, I'll be destroyed. அப்ப இவனுடைய தரிசனம் என்ன? What was his vision? இதோ சின்ன ஊர்தானே. It is a small place. சின்ன ஊர்தானே. It is a small city. அந்த பக்கத்துல உள்ள ஊரை பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் அவனுடைய தரிசனம் இருந்தது. He had a vision of seeing a place which was nearby. தூரத்துல தேவன் சுட்டிக்காட்டுகிற மலையை காணத்தக்க அளவுக்கு இவனுக்கு தரிசனம் இல்ல. He did not have a vision of seeing the mountain which was far. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பெர்சிய ஜாதி ஒரு மனிதனுக்குள்ளே பிரவேசிக்கும் போது, when the spirit of Perizzites enter into a man, பரலோக தரிசனத்தை இழக்க பண்ணுகிறது. it makes him lose the heavenly vision. தூர தரிசனம் உள்ளவங்களுக்கு நான் அதை சொல்லுகிறேன். பரலோக தரிசனம் உள்ளவங்களுக்கு ஒரு சில நபர்களை நான் சொல்லுகிறேன். I'll tell you about some people who had the heavenly vision. எபிரேயர்களை நான் வாசிக்கும் போது எபிரேய சபையாரை குறித்து பவுல் சொல்லுகிறார். So concerning the Hebrew church, Paul says, அவர் என்ன சொல்லுகிறார்? what does he say? 34ஆம் வசனம் 10ஆம் அதிகாரம். Hebrews 10:34. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமின்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். பரலோகத்தை அவங்க பார்த்தபடினால, அந்த எபிரேய சபையில காணப்பட்ட விசுவாசிகளுடைய தரிசனம் பரலோகத்தின் மேல் இருந்ததுனால, because the believers of the Hebrews church, they had the vision of a heaven. இந்த பூமியில அவங்க எந்த ஆஸ்திகளை, எந்த ஐஸ்வரியத்தை, எந்த மேன்மையான பொருளை இழந்து போனாலும் அது அவங்களுக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை. Though they lost the precious things in this world, it was not a matter to them. தங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தார்களாம். They took joyfully the spoiling of their goods. முதலாம் நூற்றாண்டு சபையில காணப்பட்ட ஜனங்கள், the first century believers, எப்போதும் இரண்டு காரியங்களை சொல்லுவாங்களாம். always they used to tell two things. இப்ப நம்முடைய சபையில ஆரம்ப நாட்கள்ல பார்த்தால் ஒருவரை பார்த்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வார்கள். In our church in the beginning they used to say praise the Lord. நான் இந்த சத்தியத்துக்குள்ள வந்த புதுசுல எல்லாம் பார்த்தால் ஒருவர் பார்க்கும்போது praise the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வார்கள். When I came to this truth in the beginning, when the believers saw, they used to say praise the Lord. இப்ப நீங்க ஒவ்வொருத்தர் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, உங்களுடைய ஜீவியத்தை நினைச்சு பாருங்க. நீங்க ஒருத்தர் பார்க்கும்போது உங்களையும் அறியாம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றீங்களா? In your life, if you check yourselves, do you say praise the Lord without your knowledge? ஒரு சகோதரனை பார்க்கும்போது கூட்டத்துக்கு வரும்போது praise the Lord brother. When a sister sees a brother, when wishes him praise the Lord. ஒரு சகோதரி இன்னொரு சகோதரி பார்க்கும்போது praise the Lord sister. When a sister meets a sister, she says praise the Lord. இப்ப படிப்படியா இந்த அனுபவம் போயாச்சு சபையை விட்டு. Slowly this experience has gone away from the church. ஆனா முதலாம் நூற்றாண்டுல காணப்பட்ட ஜனங்கள் ரெண்டு வார்த்தைகளை சொல்வார்கள். But the first century believers, they used to say two words. அநாதமா, anathema, மாரநாதா. maranatha. 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்துல இந்த ரெண்டு வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். We read these two words in 1 Corinthians 15 chapter. அது தமிழ் வார்த்தை அல்ல, அது ஆங்கில வார்த்தையும் அல்ல, அது கிரேக்க வார்த்தை.
They are the Greek words. அனாதமா என்று சொன்னால் சபிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். Anathema means cursed one. மாரநாதா என்று சொன்னால் இயேசு வருகிறார் என்று அர்த்தம். Maranatha means Jesus is coming. அப்ப ஒரு விசுவாசியை பார்க்கும்போது When a believer meets a believer, இயேசு சீக்கிரம் வருகிறார், Jesus is coming. அவரிடத்தில் அன்பு கூறுவோம், Let us love him. அவருடைய கர்ப்ப உபதேசத்தில் அன்பு கூறுவோம், Let us love his doctrine. இல்லாவிட்டால் சபிக்கப்பட்டு போவோம். Or else we will be cursed. அடுத்து அவர்களிடத்தில் ஒரு பழக்க வழக்கம் காணப்பட்டது. Next they had a practice among them. பாருங்க, முதலாம் நூற்றாண்டு சபையில பேதுரு அப்போஸ்தலன் சொன்னார், நிலங்களையும் வீடுகளையும் உடையவங்க வந்து வித்து கொண்டு வந்து எங்களுடைய பாதத்தில் வைங்கன்னு சொன்னார். In the first century, Apostle Peter told them to sell their lands and goods and place the price. வித்து கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. He told them to sell them and bring the price. அப்ப எல்லாரும் வித்து கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வைத்தாங்க. They sold all that they had and brought the price to the apostles' feet. நான் குறைவான தரிசனம் என்ன, ஒரு அதிகமான தரிசனம் என்ன, ஒரு விலையேறப்பட்ட தரிசனத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். I am telling you about a low vision and a precious vision. முதலாம் நூற்றாண்டு சபையில ஜீவித்த விசுவாசிகளுக்கு குறைவான தரிசனம் இல்ல. The first century believers did not have a low vision. ஒரு மகிமையின் தரிசனம் அவங்களுக்கு இருந்தது. They had a glorious vision. அதனாலதான் அவங்க சொந்த வீடையும் நிலத்தையும் வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தாங்க. So they sold their own lands and houses and brought the price at the apostles' feet. அப்படி செய்ய காரணம் என்ன தெரியுமா? Why did they do like that? முதலாம் நூற்றாண்டுல ஜீவிச்சவங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்களாம், வெளியில போய் வானத்தை பார்த்துட்டே இருப்பாங்களாம். The first century believers, each day they used to look at the heaven. ஏன்னா எப்போது இயேசு திரும்பி வருகிறார், When will Jesus come back? எப்போது இயேசு வருவார், When will Jesus come? இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த பூமியில எனக்கு வாழ்க்கை, I am going to live only for a few more years. எனக்கு இந்த வீடு நிரந்தரம் இல்ல, This house is not permanent. இந்த ஆஸ்திகள் நிரந்தரம் இல்ல. The property is not permanent. அவங்க வானத்தை நோக்கி பார்க்கறாங்க. They used to look at heaven. சீக்கிரமா இயேசு வருகிறார். Soon Jesus will come. ஆகவே தான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், When we read in Philippians 3rd நம்முடைய chapter, குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, our conversation is in heaven. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். We are expecting our Savior Jesus to come from there. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, பெருசிய ஜாதி அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் பிரவேசிக்குமானால், when this nation of Perizzites enter into the anointed life of ours, தூரத்தில் இருக்க பரலோகத்தை குறித்து சிந்திக்க விடாது, பக்கத்தில் இருக்கிற அந்த பூமியை குறித்து, மண்ணை குறித்து, பூமிக்குரிய காரியங்களை குறித்து தான் பார்வை உள்ளதா இருக்கும். it won't make us to think of heavenly things. It will always make us to think of earthly things and the dust. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. ஆகவே பெருசிய ஜாதி குறைவான தரிசனம் உள்ளவர்களாய் ஜனத்தை அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையை மாற்றி விடுகிறது. The nation of Perizzites makes a child of God to have a low vision. உதாரணமாக நான் யூதாஸ் காரியத்தை சொல்லுகிறேன். For example, I'll tell you Judas Iscariot. தேவனோடு இயேசுவோடு கூட நடந்தான். He walked along with Jesus. இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் கண்களால் கண்டான். He saw all the miracles done by Jesus. இயேசுவை அவன் அவரோடு இருந்து ஒரு அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருந்தது. He had the life of being with him and experiencing him. வெளியேறப்பட்ட அனுபவங்களை அவன் காணவும் கேட்கவும் அனுபவ ரீதியாக அனுபவிக்கவும் முடிந்தது. He enjoyed precious things in his life and experienced them. ஆனா பாருங்க, உலக பிரகாரமாக பணத்துக்காக அவன் இயேசுவை காட்டிக் கொடுத்தான். But for the worldly money, he betrayed Jesus. குறைவான தரிசனம் உள்ளவனாய் அவன் மாறி போனான். He became a man of low vision. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. அடுத்த ஜாதி ஏவியராய் இருக்கிறது. The next nation are the Hivites. உபாகமம் 7ஆம் அதிகாரத்துல 6வது ஜாதியின் பேர் ஏவியர். The sixth nation given in Deuteronomy 7:1 are the Hivites. ஏவியர் என்கிற வார்த்தைக்கு எபிரேய பாஷையிலே ஹீடோனிசம் என்று கொடுத்திருக்கிறார்கள். The meaning of the Hivites in Hebrew is ஹீடோனிசம். hedonism. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. அதாவது இன்பமே பிரதானம் என்கிற கொள்கையோடு ஜீவிப்பாங்களாம். They had the policy that joyfulness is important. அல்லது நம்முடைய பரிசுத்தவான்கள், நம்முடைய முற்பிதாக்கள் ஏவியர் கொடுத்த அர்த்தம் ஆசை இச்சைகள். The meaning given by our forefathers to the Hivites are the lusts and desires. ஏவியர் என்கிற ஜாதிக்கு நம்முடைய முற்பிதாக்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு கொடுத்ததான அர்த்தம் ஆசை இச்சைகள். The meaning given by your forefathers by the Spirit of God for the Hivites is the lust and desire. ஆனால் ஏவியர் என்கிற ஜாதியை வேத ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்த்து அவங்களுடைய சுபாவத்தை அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள். But the scholars have made a research of the life of Hivites and they have given the list of the characters. இன்பமே பிரதானம் என்கிற கொள்கையோடு அவங்க ஜீவிப்பாங்களாம். அது ஆசை இச்சைகள். They had the policy that pleasure is important and that is the lust and desire. அடுத்து அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, தாங்கள் நினைத்த அந்த இன்பத்தை அனுபவிக்கும்படியாக அல்லது தாங்கள் அடைந்த அந்த ஆசையை, அந்த இச்சையை நிறைவேற்றும்படியாக தங்களுடைய பரம்பரை ஆஸ்திகளை, சொத்துக்களை அவர்கள் விற்று அந்த இன்பத்தை அனுபவிப்பார்களாம். In order to enjoy the pleasures
or the lust they had in their mind, they sold their property and they fulfilled their desires. அந்த நாட்கள்ல அந்த பரம்பரை சொத்து என்பது மிக மிக விசேஷமானதாய் காணப்பட்டது. In those days the inheritance of the fathers was very important. ஆகவே தான் நாபோத் என்ன செய்தான், தனக்கு இருந்த அந்த கொஞ்ச திராட்சை தோட்டத்தை ஆகாபிடத்துல விற்று போடாமல் அவன் சொல்லுகிறான், என் பிதாக்களின் சுதந்திரம், அந்த பரம்பரை சொத்தை குறித்து தான் சொல்றான், என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. Concerning the heritage and the property, Naboth says, the Lord forbid me that I should not give to you the inheritance of my fathers. ஆனா இந்த ஜாதி ஒரு மனிதனுக்குள்ள பிரவேசிக்கும்போது, But when the spirit enters into a man, அந்த இன்பத்தை அடைய முடியாக, அல்லது தாங்கள் ஆசைப்பட்ட காரியத்தை அடைய முடியாக, அனுபவிக்க முடியாக, அந்த பரம்பரை சொத்தையே, அந்த வெளியேறப்பட்ட பரம்பரை சொத்தையே அவங்க வித்துருவாங்களாம். in order to enjoy the desires and lusts of their mind, they will sell the inheritance itself. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of the Lord. நாம் வேதத்தின்படி பார்க்க போனால், When we see according to the Bible, சாலமோன் தன்னை குறித்து என்ன சொல்கிறார்? what does Solomon say about him? பிரசங்கியின் புத்தகத்தில் வாசிக்கும்போது, When we read in Ecclesiastes, சாலமோன் ஒரு வெளியேறப்பட்ட தேவனுடைய மனுஷனாய் இருந்தான். Solomon was a precious child of God. அவனுடைய ஆரம்ப வாழ்க்கை விசேஷமாய் இருந்தது. His beginning life was very special. ஆனால் பல்வேறு விதமான இன்பங்களுக்கு அவன் அந்த பிரசங்கியின் புத்தகத்தில் சொல்றான், என் கண்களில் இச்சித்தவையில் ஒன்றையும் நான் அதுக்கு விலக்கி வைக்கவில்லை. He says in his book of Ecclesiastes, I did not leave anything that my eyes lusted. என் கண்கள் இச்சித்தவையில் ஒன்றை நான் விலக்கி வைக்கவில்லை. I did not leave anything that my eyes lusted. அதனால என்ன சம்பவித்தது தெரியுமா? What happened because of that? இந்த இச்சைகளுக்கு அடிமைப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன சம்பவித்தது? What happened to the life of man who was addicted to the lust? தேவன் தரிசனமாகி, நேரடியாக இடத்தில் தரிசனமாகி, இந்த காரியங்களை செய்யாதே என்று கேட்டுக்கொண்டும் அவனால் அந்த காரியங்களை விட முடியல. God appeared to him directly in a vision and told him not to do those things, but he could not leave them. தேவன் நேரடியாக தரிசனமாகிறார். God appeared to him directly. பிரத்யட்சமாக தரிசனமாகிறார். God appeared to him directly. சாலமோனே, இந்த காரியங்களை நீ செய்யாதே என்று சொல்கிறார். Solomon, don't do these things, he said. ஆனால் அவனால் அதை விட முடியவில்லை, வெறுக்க முடியவில்லை. But he could not hate them or leave them. தேவனுடைய தரிசனத்துக்கு அவன் கீழ்ப்படிய முடியவில்லை. He could not obey the vision of God. இப்படிதான் இந்த ஆசை இச்சைகள் ஒரு மனிதனுக்குள்ள, அல்லது இந்த யோபியர் என்கிற ஜாதி ஒரு மனிதனுக்குள்ள பிரவேசிக்கும் போது, வெளியேறப்பட்ட மனிதனாய் தேவ சமூகத்திலே காணப்பட்டவனை அற்பமான மனிதனாய், ஈனமான மனிதனாய் மாற்றிவிடுகிறது. Likewise, when the nation of Perizzites entered into a child of God, he was seen as a precious man. He becomes a mean and despised man. அடுத்து நான் ஏசாவை குறித்து சொல்லுகிறேன். I tell you about Esau. பரம்பரை சொத்தை இவர்கள் விற்று விடுவார்கள் என்று இந்த ஏவியரை குறித்து வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். The Hebrew scholars say that the Hivites, they sold their inheritance. ஏசாவின் வாழ்க்கையில் சம்பவித்தது என்ன? What happened in the life of Esau? ஒருவேளை போஜனத்துக்காக, For one meal, வெளியேறப்பட்ட சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போட்டான். he sold his birthright, which was the precious one. அவன் சொல்லுகிறான், நானே சாக போகிறேனே, இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்று கேட்டான். He says, I am going to die. What will I do with my birthright? இதோ பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார், ஒருவேளை போஜனம் புசிக்காவிட்டால் ஒரு மனிதன் செத்து போவானோ? The Holy Spirit asks, if a man does not have one meal, will he die? அல்லது ஒரு நாள் புசிக்காமல் இருந்தால் ஒரு மனிதன் செத்து போவானோ? If a man does not eat for one day, will he die? ஓ ஏசாவே, நீ ஒருவேளை போஜனத்துக்காக சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டாயே. Oh Esau, you have sold your birthright for one meal. உலக பிரகாரமான ஆசை இச்சைகளை நிறைவேற்றும்படியாக, உலக பிரகாரமான அந்த ஒரு நாள் வாழ்வை இன்பமாக எண்ணி மேன்மையான காரியங்களை விற்று போடுவது. Considering the worldly pleasures to be greater, you are selling the precious things of the Lord. ஆகவே தான் கலாத்தியர் 5:24 வாசிக்கும்போது, When we read Galatians 5:24, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். They that are Christ have crucified the flesh with the affection and lust. நீ கிறிஸ்துவின் உடையவனாய் இருப்பாயானால், If you are Christ, நீ உன் மாம்சத்தில் எழும்பக்கூடிய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையக்கூடிய நபராய் இருப்பாய். you will crucify the affection and lust of your flesh on the cross. அப்ப ஏவியர் என்கிற ஜாதி ஒரு மனிதனுக்குள்ள பிரவேசிக்கும் போது, When the nation called the Perizzites enter into a man, ஆசை இச்சைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக ஒரு மனிதனை, ஒரு வெளியேறப்பட்ட மனிதனை மாற்றி விடுகிறது. it makes the precious man to give more importance to lust and desire. இனி 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, In 2 Peter 2nd chapter we read, அங்கே ஒரு நாள் வாழ்வை இன்பமென்று எண்ணி வாழ்ந்த ஒரு கூட்டத்தாரை குறித்து அங்கே பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார்.
Here Apostle Peter says about a group of people, those who consider the one day life to be very important. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13-14. 2 Peter 2:13 and 14. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்று எண்ணி கரைகளும் இச்சைகளுமாயிருந்து உங்களுடைய விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise அந்த வசனத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இப்படியாக அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? How was their life? ஒரு நாள் வாழ்க்கையை இன்பம் என்று எண்ணினவர்கள். They consider the one day life as enjoyment. அதற்காக பரம்பரை சொத்தையும் விற்க துணிந்தவர்கள். They were ready to sell the inheritance for that. ஏசா மாத்திரமல்ல, Not only Esau. இயேசு சொன்ன ஒரு சம்பவம், An incident told by Jesus. அந்த இளைய குமாரன் The younger son. அவன் என்ன செய்தான்? What did he do? தான் விரும்பின ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக, In order to live a life as he desired. தான் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக, In order to live a life as he liked. அவன் என்ன செய்தான்? What did he do? அந்த தகப்பனுடைய சொத்தை, அந்த பரம்பரை சொத்தை, தகப்பனுடைய சொத்தை அவன் விற்று போட்டான். He sold the property of his father. அந்த சொத்தை எல்லாம், ஆசையெல்லாம் வித்து அந்த ஆசை இச்சைகளை நிறைவேற்றின இளைய குமாரன். The younger son who sold all his property and fulfilled his desires and lusts. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, இன்றைக்கு உன்னுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? how is your life today? தேவ சமூகத்திலே நீ எப்படி இருக்கிறாய்? How are you in the presence of the Lord? ஏதாயிலும் ஆசை இச்சைகளுக்கு நாம் அடிமைப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? Are we addicted to any lust and desire? ஆசை இச்சைகள் நம்மை தேவனை விட்டு அல்லது சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழக்க பண்ணுகிறதா? Do the lusts and desires make us to lose our birthright? தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழக்க பண்ணுகிறதா? Does it make us to lose the fellowship of the Lord? நம்முடைய ஜீவியத்தை நாம் நிதானித்து பார்ப்போமாக. Let us examine our lives. இந்த 3 ஜாதிகளை குறித்து இதுவரை நாம் கேள்விப்பட்டோம். Till now we heard about these 3 nations. கானானியர், The Canaanites, தாழ்வான ஆவிக்குரிய ஜீவம் செய்கிறவர்கள், those who live a low spiritual life. கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள். They were addicted to evil habits and practices. அருமையான வாலிப சகோதரியே, சகோதரியே, Dear young man and woman, உன்னுடைய ரகசிய ஜீவியம் எப்படி இருக்கிறது? how is your secret life? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? How is your spiritual life? ஏதாயிலும் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நீ அடிமைப்பட்ட நிலவரத்தில் காணப்படுகிறாயா? Are you seen in an addicted state to any evil habit or practice? அடுத்து கானானியர் என்று சொல்லும் முறை தவறி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. The Canaanites means living a perverse life. முறை தவறி வாழ்ந்த சில மனிதர்களை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். I told you certain people who lived in a perverse way. லோத்தின் 2 பிள்ளைகள், The 2 daughters of Lot. அவர்கள் முறை தவறி ஜீவித்தார்கள். They lived a perverse life. தாமார் முறை தவறி ஜீவித்தாள். Tamar lived a perverse life. அப்சலோம் முறை தவறி ஜீவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. Absalom lived a perverse life. அம்னோன் முறை தவறி ஜீவித்தான். Amnon lived a perverse life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. இனி ஓப்னி பினகாஸ் எடுத்துக்கொண்டால் அவர்கள் தேவனுடைய வீட்டிலே முறை தவறி ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். Hophni and Phinehas, they lived a perverse life in the house of the Lord. இப்படிப்பட்டதுதான் கானானிய ஆவி. These are the spirit of the Canaanites. அந்த கானானிய ஆவி ஒரு ஆவிக்குரிய மனிதனை தாழ்வான ஜீவியம் செய்யக்கூடியவனாய், ஆவிக்குரிய வாழ்க்கையில தாழ்வான ஒரு இடத்துக்கு அவர்களை கொண்டு வருகிறது. The spirit of Canaanites takes a man to a very low spiritual life. இந்த வார்த்தைகளை கேட்கிற வேளையில் தானே ஏதாயிலும் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நீ அடிமைப்பட்டிருப்பாய். ஆனால் When you are hearing these words, if you are addicted to any evil habits or practices, இந்த கானானிய ஜாதியை எப்படி ஜெயிப்பது? how can you overcome the Canaanites? துதியின் மூலமாக இந்த ஜாதியை நாம் ஜெயிக்க முடியும். We can overcome this nation by praise. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, When we read Judges 1st chapter, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முந்தி போக வேண்டும்? who can go before us to fight with the Canaanites? அப்போ கர்த்தர் சொன்னார், யூதா முந்தி போகட்டும். The Lord said, let Judah go forth. கானானியரை நான் அவர்களுடைய கரத்திலே ஒப்படைப்பேன். I hand over the Canaanites to him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be the holy name of யூதா என்றால் துதி என்று அர்த்தமா? Judah means praise. கர்த்தரை துதிக்கிற எல்லா சந்தர்ப்பத்திலும், In all situations, கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய நிலவரத்தை தேவ சமூகத்திலே சொல்லி அவரை துதிக்க வேண்டும். a man addicted to evil habits and practices should say his state in the presence of the Lord and praise him. அந்த ஆவியை பார்த்து அலட்சியமா எண்ணக்கூடாது. We should not consider the spirit as a mean one. அந்த பாவத்தை பார்த்து அலட்சியமா எண்ணக்கூடாது. We should not despise that sin. நாம் வருத்தப்பட்டு அலற வேண்டும். We should travail in pain. பிரசவ வேதனைக்கு ஒப்பான ஒரு வேதனை நமக்கு உண்டாக வேண்டும். We should have a pain equal to the travailing pain. அதோடு கூட தேவனை நாம் துதிக்க வேண்டும். With that we have to praise the Lord. அப்போது அந்த கானானியருடைய கரத்திலிருந்து
then from the hand of the Canaanites. நமக்கு அந்த கானானிய ஆவியை தேவன் நம்மிடத்தில் ஒப்படைப்பார். The Lord will hand over the spirit of Canaanites to நம் மூலமாக அந்த ஜாதியை தேவன் நியாயம் தீர்ப்பார். From us the Lord will judge the Canaanites. அடுத்தபடியாக பெரிசியரை குறித்து ஒருமுறை கூட நினைப்பூட்டுகிறேன். I want to remind you of the Perizzites. அவர்கள் குறைவான தரிசனம் உள்ளவர்கள். They were a people of low vision. பாதுகாப்பற்ற ஜீவியம் செய்கிறவர்கள். They lived an unprotected life. தங்களை குறித்து குறைவாய் எண்ணக்கூடியவர்கள். They estimated themselves to be low. தவழ்ந்து ஒரு முடவனை போல இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிற ஜனங்கள். They were a people who walked like a lame man crawling with two opinions. தேவ சமூகத்துக்கு வரும்போது தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள். When they come to the presence of Lord, they are the people of God. காலேஜுக்கு போகும்போது அங்குள்ள பிள்ளைகளில் ஒருவராக மாறி விடுவார்கள். அவர்களுக்கு ஏற்றபடி தங்களை மாற்றிக் கொள்வார்கள். When they go to college, they become as one among them. தேவ சமூகத்துக்கு வரும்போது தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள். When they come to the presence of the Lord, they become as children of God. அதே வேளையில வேலை பார்க்கிற இடத்துக்கு போகும்போது அங்குள்ள நபரில் ஒருவராக மாறி விடுவார்கள். When they go to the workplace, they become one among them. அவர்களை வெறுத்து அவர்களை பகைத்து கர்த்தருக்காக அவர்களுக்கு ஒரே நினைவோடு கர்த்தர் மாத்திரம் போதும் என்று ஜீவிக்க முடியாது. They cannot hate others or leave others and live with a single mind that the Lord is enough for me. கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், என் அருமையான மகனே மகளே, தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. The Lord Jesus says, my dear son and daughter, we cannot serve both Lord and the mammon. நீ உலகத்துக்கு ஊழியம் செய்வாயானால், உலகத்தை நேசிப்பாயானால், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறுவாயானால் உன் தேவனை நீ அலட்சியம் பண்ணுகிறாய். If you love the world and the things of the world, then you are despising your God. பிலிப்பிய சபைக்கு பவுல் எழுதும்போது இப்படி சொல்லுகிறார். To the Philippians church, and Paul says this. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். Many people walk in a different way. தேவ ஜனங்களுக்கு தான் சொல்லுகிறார். To the people of God he says. அபிஷேகம் பண்ணப்பட்ட சபைக்கு தான் எழுதுகிறார். He writes unto the anointed church. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். For many walk in a different way. அநேகந்தரம் கண்ணீரோடு சொன்னேன். I have told you many times with weeping. அநேகந்தரம் சொன்னேன். Many times I have told you. இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன். And now I am telling with the weeping. அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயங்கராயிருக்கிறார்கள். They are all the enemies of the cross of Christ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல அவர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, அவரே எங்கள் தேவன், அவர் மாத்திரம் போதும். As Shadrach, Meshach and Abednego said, if he delivers us or not, he is enough for us and he is a God. அவர் மாத்திரம் போதும். He is enough for us. ஆகவே தான் மார்த்தாளை பார்த்து இயேசு சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீயோ வென்றால் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. To Martha, Jesus said, Martha, Martha, you are careful about many things, but one thing is needful. தேவையானது ஒன்றே. But one thing is needful. ஒன்றே நம்முடைய வாஞ்சையாய் மாற வேண்டும். That one thing should become our desire. அதைத்தான் புதிய வானத்துக்கு போகக்கூடிய தாவீது சொல்லுகிறார். David, who is going to new heaven, says it. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன். I asked one thing of the Lord. இப்பொழுது கர்த்தர் வந்தா நீங்க எத்தனை கேட்பீங்க? If the Lord comes now, how many things will you ask? அல்லது எதை கேட்பீங்க? What will you ask? அவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன். I asked one thing of the Lord. இயேசு சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே. Jesus said one thing is needful. இயேசு சொல்வதற்கு முன்னாடி தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன். Before Jesus said, David says, I asked one thing from the Lord. அதையே நாடுவேன். And that I will seek after. கர்த்தருடைய சமூகம், the presence of the Lord, கர்த்தருடைய பாதம், the feet of the Lord. அவருடைய பாத ஸ்தானம் என்று நாம் வாசிக்கிறோம். We read that is the place of his feet. எஸ்ஐயா தீர்க்கதரிசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய பாத ஸ்தானத்தை மகிமைப்படுத்து. In the book of Isaiah we read, you glorify the place of his feet. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன். I asked one thing of the Lord. அதையே நாடுவேன். That I will seek after. அப்ப தாவீது என்ன கேட்டார்? What did David ask? ஆண்டவரே, உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டுமே. Lord, I should see thy glory. உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டுமே. I should see thy glory. இந்த உலகத்தில் ஒன்று வேண்டாம். I don't need anything. உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். I should see thy glory. மார்த்தாளை பார்த்து இயேசு சொல்லுகிறார், To Martha, Jesus said, நீயோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். You are careful about many things. தேவையானது ஒன்றே. One thing is needful. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், Mary had chosen the good part that will not be taken away from her. கர்த்தர் மாத்திரம் போதும். The Lord is sufficient. அவருடைய பாதம் மாத்திரம் போதும். His feet is sufficient for அவருடைய me. சமூகம் மாத்திரம் போதும். His presence is sufficient for me. இதுதான் உண்மையான தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை. This is the real life of a true child of God. ஆனா அந்த பெரிசிய ஜாதி அவனுக்குள்ள பிரவேசிக்குமானால், But if the nation of Perizzites
enter into them. இப்படி ஜீவித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனை The man who was living like this, இந்த பெர்சிய ஜாதி அவனுக்குள்ள பிரவேசித்த பிற்பாடு when the nation of Perizzites enter into him, கர்த்தரும் வேணும் உலகமும் வேணும், I need both the Lord and the world. சொந்தக்காரங்களும் வேணும் கர்த்தரும் வேணும். I need both the relatives and the Lord. அவங்கள பகைச்சுக்கிட்டு எப்படி ஜீவிக்கிறது? How can I live hating them? அவங்களோட உறவை முடிச்சிட்டு எப்படி வாழ்றது? How can I break my fellowship with them and live? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be the holy name of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, தேவன் மாத்திரம் போதும். the Lord is sufficient. ஒரே நினைவு, Only one thinking, இரண்டு நினைவல்ல. not two opinions. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, If the Lord be God, then follow him. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. If Baal be God, you follow him. இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடந்தது என் பிள்ளையே போதும். My child, it is enough that you have been halting between two opinions. அருமையான வாலிப சகோதரனே சகோதரியே, இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடந்தது போதும். Dear young brother and sister, it is enough that you are halting between two opinions. இதோ இந்த வேளையிலே தேவனுடைய வல்லமை உன்மேல் இறங்குகிறது. Now the power of God is descending upon you. ஒரு தானியேலை போல உன்னை மாற்றுகிறது. It makes you like a Daniel. ஜெபத்தை நிறுத்த முடியாது. No, you cannot cease from praying. தேவ சமூகத்தை இழக்க முடியாது. You cannot lose the presence of the Lord. அது ராஜா சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி. It may be told by the king or someone else. நான் கர்த்தருடைய பாதத்தை விட்டு எழும்ப முடியாது. I cannot rise up from the feet of the Lord. அவருடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டும். I need a life of being at his feet. தாவீதை போல உங்களுக்கு எத்தனை பேர் சொல்ல போகிறீர்கள்? How many are going to tell like David? கர்த்தாவே, எனக்கு என்னுடைய பிள்ளைக்கு ஒன்று வேண்டும். Lord, I and my children need only one thing. உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்க வேண்டும். We should see thy glory. அதுவே எங்களுடைய வாஞ்சை. That is our only desire. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து உம்மை மாத்திரம் வாஞ்சித்து கதறுகிறது. As the heart panteth after the water brooks, my soul panteth after thee, O Lord. உலகத்தில் உள்ள பெரிய ஸ்தானங்களை வாஞ்சிக்கிற மனிதனுக்கு தேவனுடைய பாதத்தை ஒரு காலம் வாஞ்சிக்கவே முடியாது. A man who desires great positions in the world, he cannot desire the feet of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise for the holy name of the Lord. உலகமா தேவனா? Is it the Lord or the world? தேவனா உலகமா? Is it God or the world? 7 மடங்கு அசுராக்கப்பட்ட அக்னி சூளையா தேவனா? Is it God or the 7 times heated furnace? தேவனா சிங்கத்தின் கெபியா? Is it God or the den of lions? தேவன் தான் வேண்டும் I need only God. என்று சொல்லி சிங்கத்தின் கெபிக்குள்ள இறங்கி போனான். சிங்கத்தின் கெபி வேண்டாம் என்று சொல்லவில்லை. He did not refuse to go, but he went to the den of lions, saying, I need only God. அடுத்து ஏவியரை குறித்து சுருக்கமாக ஒருமுறை கூட நினைப்பூட்டி நான் முடிக்கிறேன். I want to remind you of the Hivites. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆசை இச்சைகள், They are the lust and desire. பல்வேறு ஆசை இச்சைகள், Many lusts and desire. எத்தனையோ காரியங்களின் மேல் உண்டாகிற ஆசைகள், The desire that we have towards many things. இச்சைகள். The lusts. சாலமோன் சொல்கிறான், என் கண்கள் இச்சித்தையில் ஒன்றை நான் விலக்கி வைக்கவில்லை. Solomon says, I do not leave anything that my eyes lusted after. மாத்திரமல்ல, Not only that, ஒவ்வொரு தேசத்திலையும் ஒரு ஸ்திரியை அவன் விவாகம் பண்ணினான். he married a woman in each land. அவர்கள் ஒவ்வொருவரையும் பிரியப்படுத்தி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். He lived a life pleasing each one of them. ஆனால் கடைசியில் அவன் சொல்லுகிறான், எல்லாம் மாயை மாயை மாயை. Finally he says, everything is vanity. அப்படி ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. Such a situation should not come in our life. நாம் நம்முடைய ஜீவியத்தை நிதானிப்போமாக. Let us examine our lives. ஆண்டவரே, பரலோகத்தை வாஞ்சிக்க, பரலோகத்தின் மேல் ஆசைப்பட, உடைய சமூகத்தின் மேல் ஆசைப்பட, உடைய வேதத்தின் மேல் ஆசைப்பட எனக்கு கிருபை தாரும். Lord, make me to desire thy presence, thy word and heaven. இப்ப நான் சொன்ன ஜாதிகள் ஒரு மனிதனுக்குள்ள பிரவேசிக்கும் போது அவனை தேவனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு பிரித்து விடுவதாக நாம் பார்த்தோம். The nations that I told you we saw, when it enters into the man, it separates him from the presence of the Lord. இந்த 3 ஜாதிகளுடைய சுபாவங்களும் இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட்டாலும், If all the characters of these 3 nations are found in our life, இந்த ஜாதிகளை இருப்புக்கோளால் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஆண் பிள்ளையை நமக்குள்ள உருவாக வேண்டும். man child which is going to rule these nations with a rod of iron should be formed in us. கானானிய ஜாதியை நீ ஜெயிக்க வேண்டும். You should overcome the nation of Canaanites. பெரிசியரை நீ ஜெயிக்க வேண்டும். You should overcome the Perizzites. ஏவியரை ஜெயித்து இருப்புகளால் ஆளுகை செய்ய வேண்டும். You should overcome the Hivites and rule them with the rod of iron. இப்படிப்பட்ட ஆண் பிள்ளை, அருமையான தேவனுடைய பிள்ளை இந்த சபையிலே உருவாக வேண்டும். Such a man child should be formed in this church. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do for that? ராகேல் என்ன செய்தால்? What did Rachel do? பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சாகிறேன் என்று சொன்னால், She said, give me children or else I'll die. அன்னாள் என்ன செய்தால்? What did Hannah do? தேவ சமூகத்திலே ஒரு வெறித்ததான ஒரு ஸ்திரியை போல
அவள் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு விசாரத்தோடு அவள் காணப்பட்டாள். She was a woman of sorrowful spirit in the presence of the Lord, like a drunken woman. இந்த மூன்று ஜாதியிலிருந்து ஒரு ஆளுகையை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் ஈசாக்கை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். In order to get a overcoming life over these nations, I bring before you Isaac. ஈசாக்கை குறித்து நாம் படிப்பது என்ன? What do we read about Isaac? தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவன் ரெபேக்காளை விவாகம் பண்ணினான். Obeying the word of father and the will of God, he married Rebekah. ஆனால் அந்த ரெபேக்காளுக்கோ பிள்ளை இல்லாமல் இருந்தது. But Rebekah did not have children. எத்தனை வருடம் பிள்ளை இல்லாமல் இருந்தது? Many years she did not have children. ஆதியாகமம் 25:21. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பந்தரித்தாள். அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிங்க. ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தான். இவள் பாதான் ஆராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். அடுத்து ஈசா குழந்தை பிறந்து போய் எத்தனை வயசு அவனுக்கு? 25-26 ஆதியாகமம். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவன் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். 60 வயதுல தான் குழந்தை பிறந்தது. Isaac had children when he was 16. விவாகம் பண்ணப்ப வயசு எத்தனை? What was his age when he was married? 40 வயது. He was 40 years old. அப்ப யோசித்து பாருங்க, அவன் தேவ சமூகத்துல ஜெபித்துக் கொண்டே இருந்தான். He was praying in the presence of the Lord. 40 வயது விவாகம் பண்ணி 60 வயதுல குழந்தை பிறக்கிறது. He was married at the age of 40. Isaac had children when he was 60. அவன் அதுவரையிலும் இத்தனை வருடங்களும் விசுவாசத்தோடு மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக, மறுபடியும் வாசிங்க. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக. For his wife was barren. இப்ப நமக்குள்ள ஒரு மலட்டுத்தன்மை காணப்படுகிறது. We have a barren nature in us. கானானிய ஜாதியை இருப்புக்கோலால் ஆளுகை செய்யக்கூடிய ஆண் பிள்ளை நமக்குள்ள இல்ல. We don't have a man child who can rule the Canaanites with a rod of iron. பெர்சிய ஜாதியை இருப்புக்கோலால் ஆளுகை செய்யக்கூடிய ஆண் பிள்ளை நம்மிடத்துல இல்ல. We don't have a man child who can rule the Perizzites with a rod of iron. ஏவியர் என்கிற ஜாதியை இருப்புக்கோலால் ஆளுகை செய்யக்கூடிய ஆண் பிள்ளை இன்னும் நம்முடைய வாழ்க்கையில உருவாகவில்லை. Till now the man child who can rule the Hivite is not formed in us. எவ்வளவோ ஜெபித்து எத்தனையோ வருஷம் ஜெபித்து நீங்க நம்பிக்கை இழந்து இருக்கிறீர்கள். For so many years you have prayed and lost your hope. இந்த சத்தியத்தில் இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. So many years have passed after coming to the truth. இதுவரை இன்னும் ஜாதிகளை என்னால் ஜெயிக்க முடியவில்லையே. Till now I have not overcome these nations. நான் அபிஷேகம் பெற்று இந்த ஜாதிகளை என்னால் மேற்கொள்ள முடியவில்லையே. After I have received anointing I cannot overcome these nations. நான் இன்னும் பாவங்களுக்கு இன்னும் சுபாவங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறேனே. I am a slave to such and such characters. இதுதான் மலட்டுத்தன்மை. This is the barren nature. அப்ப வருஷங்கள் கூட கூட நமக்குள்ள நம்பிக்கை போய் கொண்டே இருக்கிறது. As years go by our hope is lost. தாராள் நகைத்தது போல. As Sarah laughed. நானா எனக்கா இனிமேலா ஒரு பிள்ளையா? Can I have a son hereafter? அதுபோல நம்முடைய இருதயத்திலும் உண்டாகலாம். Likewise it shall be found எனக்குள்ளா within me. ஒரு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை எனக்குள் உருவாகுமா? Can an overcoming child be formed within me? நான் என் இயேசுவின் ரகசிய அருகில் போவேனா? Will I go to the secret coming of the Lord? சகல ஜாதிகளில் இருப்புக்கிற ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை எனக்குள் உருவாகுமா? Shall a victorious man child who rules all the nations the rod of iron be formed in me? இன்றைக்கு உனக்குள்ளே காணப்படுகிற அந்த ராட்சச சுபாவத்தை பார்த்து அந்த ராட்சசனை பார்த்து நீ அவனுக்கு முன்பாக ஒரு வெட்டுக்கிளியை போல இருக்கலாம். Today before the giant you may be seen as a grasshopper. நீ நம்பிக்கை இழந்திருக்கலாம். You would have lost your hope. இந்த வார்த்தைகளை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, hearing these words, இதோ தேவனுடைய கரம் உனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. the hand of God is stretched out for you. நீ இப்போ என்ன செய்ய போகிறாய்? What are you going to do now? மலடியாய் இருந்த அந்த மலட்டு தன்மைக்காக நீ தேவ சமூகத்தில் ஈசாக்கு ஜெபித்தது போல ஜெபிப்பாயாக. May you pray in the presence of the Lord like Isaac for your barren nature. 20 வருடங்களுக்கு பிற்பாடு தேவன் அவனுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். After 20 years the Lord gave him a victory. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஜெயத்தை கொடுப்பதற்கு சில வருஷங்கள் ஆகலாம். Even so in your life it may be some years till the Lord gives you victory. இந்த ஜாதிகளை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? What does the Lord say concerning this nation? இவர்களை ஒரேடியாய் உன்னை விட்டு துரத்த மாட்டேன். I will not make them to flee from you in one. உபாகமத்தில் நாம் அதை படிக்கிறோம். We read this in Deuteronomy. யாத்திராகமத்திலும் படிக்கிறோம். In Exodus we read it. இந்த ஜாதிகளை நான் என்ன செய்வேன்? ஒரேடியாய் உன்னை விட்டு துரத்த மாட்டேன். I will not make this nation drive away from you
in a one day. கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்துவேன். I will make them to go away from you slowly. ஒரேடியா துரத்தினா என்ன சம்பவிக்கும்? What will happen if they go away in one day? காட்டு மிருகங்கள் உன்னில் பெருகி போகும். The wild beasts will abound in you. இந்த ஜாதிகளை ஒரேடியா உன்னை விட்டு துரத்த மாட்டேன். I will not make the nations to be driven away from you. வாசிப்போம். உபாகமம் 7 அதிகாரம் 21 இருந்து வாசிப்போம். Deuteronomy 7th chapter from verse 21. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். இதோ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான தேவனுடைய மனுஷனே, மனுஷியே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு போராடி கொண்டிருக்கிற, உனக்குள்ளே கிரியை செய்கிற இந்த பலத்த சாதிகளை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். Dear man and woman of God, hearing these words, saying to you, the Lord says, don't be afraid of the nations that are striving with you. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த வார்த்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe these இது words? மனிதனுடைய வார்த்தை அல்ல. These are not the words of man. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். For the Lord thy God is among you. இது தேவனுடைய வார்த்தை. These are the words of God. இது சத்திய வார்த்தை. These are the truth words. இந்த ஜாதிகள் உனக்குள்ள இருந்து போராடும்போது, When these nations strive within you, இந்த ஜாதிகள் உன்னை அடிமைப்படுத்தும் போது, when these nations enslave you, மறுபக்கத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறார். on the other hand, the Lord thy God is among you. அவர் எப்படிப்பட்ட தேவன்? What type of God he is? அவர் கோழை அல்ல. He is not a coward. அந்த ஜாதிகளுக்கு முன்பாக தோல்வி அடைய முடியாத உன் தேவன் கோழை அல்ல. Your God is not a coward to fail before those nations. நம்முடைய தேவன் கோழை அல்ல. Our God is not a coward. அவர் எப்படிப்பட்ட தேவன்? What type of God he is? உன்னோடும் என்னோடும் இந்த சபையோடும் அது அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த வானத்திலே காணப்படுகிற அந்த ஸ்திரீ பெற்றெடுக்கிற அந்த பிள்ளையோடு போராடுகிற அந்த ஜாதி, அந்த பிள்ளை உருவாக முடியாத அளவுக்கு போராடுகிற அந்த ஜாதி, Nations which strive with you and me and with the woman seen in heaven that the victorious man child could not be formed. அதை பார்க்கலும் அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். He is a mighty and terrible God more than that. அந்த வசனத்தின் முடிவில் அப்படித்தான் படிக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். He is a mighty and terrible God. 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, When we read the 22nd verse, அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். let us all close our eyes. இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். And you believe these words. உங்கள் மனதிலே இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். You say these words in your mind. ஆண்டவரே, உபாகமம் 7 அதிகாரம் 21 22 சொல்லப்பட்டபடி, Lord, as said in Deuteronomy 7:21 and 22. இதுவரை நீர் சொன்ன சத்தியங்களுக்கு முன்பாக இந்த ஜாதிகள் எல்லாம் எனக்குள் கிரியை செய்வதை நான் காண்கிறேன். Till now, as he told you, I see all these nations working within me. இந்த ஜாதிகள் இதுவரை என்னை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. These nations were ruling me till now. உம்முடைய கிருபையினால், by your grace, வல்லமையும் பயங்கரமுமான தேவன் எனக்கு உள்ளே இருக்கிறபடியினால், because the mighty and terrible God is within me. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், I tell you again, உங்களுடைய வாயை திறந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற, இந்த வசனத்தை கேட்கிற யாவரும் உங்கள் வாயை திறந்து அறிக்கையிடுங்கள். open your mouth and confess this. ஆண்டவரே, இந்த ஜாதிகள் எனக்குள் இருப்பதை நான் காண்கிறேன். Lord, I see these nations within me. இந்த பொல்லாத சுபாவங்கள் என்னை கட்டி வைத்திருப்பதை நான் காண்கிறேன். I see these evil characters binding me. இந்த சுபாவங்கள் என்னை ஆளுகை செய்வதை நான் காண்கிறேன். I see these characters ruling over me. அந்த சுபாவங்களுக்கு இதுவரை, இந்த நொடிப்பொழுது வரை நான் அடிமைப்பட்டிருப்பதை ஒத்துக்கொள்கிறேன். I accept that I am a slave to these characters till now. ஆனால் நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன். But I believe one thing. நான் ஒன்றை அறிக்கையிடுகிறேன். I confess one thing. எனக்குள்ளே இருக்கிற தேவன், The God who is within me, அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். He is a mighty and terrible God. என்னோடு போராடுகிற இந்த ஜாதிகளை பார்க்கிறோம். More than the nations that are striving with me. என்னை தீட்டுப்படுத்தும் முறையாய் எனக்குள்ளே கிரியை செய்கிற இந்த ஜாதிகளின் சுபாவங்களை பார்க்கிறோம். More than the characters that are working within me to defile me. இந்த ஜாதிகளின் பிடியிலிருந்து என்னை விடுவிக்கக்கூடிய வல்லமையும் பயங்கரமான தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். The Lord who is mighty and terrible, able to deliver me from these nations, is within me. என்னோடு போராடுகிற அந்த ஜாதிகளை அவர் நியாயம் தீர்ப்பார். He will judge the nations that are striving with me. என் தேவனால் இது கூடும். With my God this is possible. இதோ அந்த வல்லமையும் பயங்கரமான தேவன் தம்முடைய முழு வல்லமையோடு, அவருடைய பயங்கரத்தோடு நம்மோடு போராடுகிற ஜாதிகளை நியாயம் தீர்க்கும்படியாக, நியாய தீர்ப்பை அதன் மேல் செலுத்தும்படியாக
அந்த ஜாதிகளை பழிவாங்கும்படியாக இதோ இறங்கி வந்திருக்கிறார். That great and one terrible God has come in our midst in order to judge those nations and take revenge upon them. நான் மறுபடியும் சொல்கிறேன், I tell you again, உன்னோடு போராடுகிற ஜாதிகளை, உன்னை அடிமைப்படுத்துகிற அந்த ஜாதிகளை அவர் அறிந்திருக்கிறார். He knows the nations that are making you as a slave. உன்னுடைய பகுதியில் ஒன்று செய்ய வேண்டும். On your part you should do one thing. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாயிருந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். The woman being with a child, she travailed in birth pain to be delivered. பிரசவ வேதனை அடைந்து வருத்தப்பட்டு அலறினாள். She was travailing in pain. இந்த ஜாதிகளின் சுபாவம் எனக்குள் இருப்பதை நான் காணும்போது, When we see the character of the nations within us, ஒரு பிரசவ வேதனைக்கு ஒப்பான ஒரு வேதனை எனக்கு உண்டாகணும். a travailing pain should be found within me. கர்த்தாவே, எனக்குள்ள இந்த துஷ்ட சுபாவங்கள் இருக்கிறது. Lord, such evil characters are found within me. இந்த சுபாவங்களோடு நான் உம்முடைய வீட்டிலே ஜீவிப்பதற்காக, உம்முடைய சமூகத்திலே ஜீவிப்பதற்காகவா நீர் எனக்காக சிலுவையிலே அறையப்பட்டீர். Lord, were you crucified on the cross that I should live with these characters in thy house? என்னோடு போராடிக் கொண்டிருக்கிற, என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற, என்னை கட்டி வைத்திருக்கிற இந்த ஜாதிகளின் கரத்திலிருந்து என்னை விடுவிக்கக்கூடிய வல்லமை உமக்கு இல்லையோ? Don't you have the power to deliver me from the nations that have bound me and enslaved me? உமக்கு இருக்கிறது ஆண்டவரே. Lord, you have it. நீ வல்லமையும் பயங்கரமான தேவன். You are a mighty and a terrible God. இந்த ஜாதிகளை பார்க்கலாம், நீ பயங்கரமான தேவன். You are more terrible than all these nations. இந்த ஜாதிகளை பார்க்கலாம், நீ வல்லமையுள்ள தேவன். You are a mighty God than all these nations. உம்முடைய வல்லமை நான் நோக்கி பார்க்கிறேன். I look unto your power. அந்த ரெண்டு பேர் நோக்கி பார்த்தது போல, As those two men look. அந்த கானானை வேலைவாக்கும்படியாக போன அந்த ரெண்டு பேர் நோக்கி பார்த்தது போல, As the two men who went to spy Canaan look. நீங்கள் நோக்கி பாருங்கள். You also look. 10 பேர் என்ன பார்த்தார்கள்? What did those 10 men அந்த see? ராட்சச ஜாதியையும் தங்களையும் ஒப்பிட்டு பார்த்தார்கள். They compared themselves to the giants. ஆனா ரெண்டு பேர் என்ன செய்தார்கள்? But what the two men do? அந்த ராட்சச ஜாதியையும் தேவனுடைய வல்லமையை ஒப்பிட்டு பார்த்தார்கள். They compare the giants along with the power of God. இப்போ நீ என்ன செய்ய போகிறாய்? What are you going to do now? உன்னோடு போராடிக் கொண்டிருக்கிற அந்த ஜாதியும் அந்த சுபாவத்தையும் அந்த பாவ சுபாவத்தையும் தேவனுடைய வல்லமையை ஒப்பிட்டு பார்க்க போகிறாய். You are going to compare the evil character found in you and along with the power of God. அதே வேளையில் அந்த பாவ சுபாவத்தோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பாயானால், If you compare yourself with the evil character, அது உனக்கு ஜெயிக்க முடியாததாய், ஜெயிக்க திராணி இல்லாதது போல தெரியும். it may appear that you cannot overcome it. எனக்குள்ள ஒரு ஆண் பிள்ளை உருவாகாது என்று தோன்றும். It will appear that a man child will not be formed in you. வானத்தை அண்ணாந்து பார். You look unto heaven. இதோ ஒரு வல்லமையும் பயங்கரமான தேவன் மேகங்களிலிருந்து இறங்கி வருகிறார். A mighty and terrible God is descending from the clouds. வல்லமையும் பயங்கரமான அந்த தேவன் தன்னுடைய முழு பயங்கரத்தோடு மேகங்களின் மேல் இறங்கி வருகிறார். A mighty and terrible God with all his terrible characters descending from the heavens. உன்னோடு போராடி கொண்டிருந்த ஜாதியோடு நியாயம் தீர்க்கிறார். He judges the nations that are striving with you. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். Let us read one verse. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஜாதிகளை பழி வாங்கவும். In order to take revenge upon the சங்கீதத்தில் nations. எழுதப்பட்டிருக்கு, இருப்புக்கோலால் அவர்களை ஆளுகை செய்யவும், கர்த்தரை உயர்த்தும் துதியும், இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு இருக்கிறது. 49:6-7. Psalms 149, 6 and 7. ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும். இந்த ஜாதிகள் To have revenge upon the nations. இந்த ஜாதிகளிடத்தில் பழி வாங்கும்படியாக, To take vengeance upon the nations. ஜனங்களை தண்டிக்கவும், To punish the people. அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட அவருடைய ராஜாக்களை, இந்த ஜாதிக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ராஜா, அது ஆளுகை செய்கிற வல்லமை. The power that rules that belongs to these nations. இந்த ஒவ்வொரு சுபாவும் நம்மளை ஆளுகை செய்கிறது. Each character is ruling over us. அதான் ராஜா. That is the king. அதற்கு நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம். We are a slave to them. அது நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. They are ruling over us. இதோ தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, The word of God is telling. ஜாதிகளிடத்தில் பழி வாங்கும்படியாக அந்த வல்லமையும் பயங்கரமான தேவன் இதோ இறங்கி வந்திருக்கிறார். The mighty and terrible God has descended to execute vengeance upon the nations. எப்படி நீ பழி வாங்க போகிறாய்? How are you going to take the vengeance? வாசிங்க, 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயமும். To bind their kings with chains and nobles with fetters of iron. The high praise of God is in their mouth and the two-edged sword in their hand. அடுத்து 9ஆம் வசனத்தில் படிக்கிறோம்,
இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். This honor all his saints have. இந்த கணம் அவர்கள் பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. அந்த வசனத்துல அல்லேலூயா சொல்லி முடிச்சிருக்கிறார். This honor have all his saints, praise ye the Lord. இப்ப புரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன செய்ய போறீங்க? What are you going to do? இந்த கூட்டத்தின் முடிவில் என்ன செய்ய போறீங்க? What are you going to do at the end of this? அந்த வல்லமையும் பயங்கரமான தேவனை வாயினால உயர்த்தக்கூடிய ஒரு துதி உண்டாகட்டும். Let a praise be formed in your mouth to exalt that mighty and terrible God. சும்மா உயர்த்துறதல்ல, Not just exalting, இருபுறம் கருக்குள்ள பட்டயம். but with a two-edged sword. கையில இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கணும். You should have a two-edged sword in your hand. அந்த பட்டயம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது வசனம். The sword refers to the word of God. என்ன வசனம்? What is that word of God? உபாகமம் 7 அதிகாரம் 21 22ல சொல்லப்பட்டபடி, As said in Deuteronomy 7:21 and 22. அந்த ஜாதிகளை கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு துரத்துவேன் என்று சொன்னீரே. Lord, you told me that you'll drive over the nations little by little. அந்த ஜாதிகளை பழிவாங்க நீ வல்லவர். You are able to take revenge upon the nations. அந்த ஜாதிகளின் மேல் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை செலுத்த நீ வல்லமையும் பயங்கரமான தேவன். You are a mighty and terrible God to execute judgment upon those nations. என்னோடு போராடுகிற இந்த ஜாதிகளை பாருங்கள், தேவனே நீரே பெரியவர். More than all the nations that are struggling with me, God, you are more powerful. எப்போதும் கர்த்தரை உயர்த்துகிற துதி உண்டாகட்டும். Let always the praise that exalts God be. தேவ வசனத்தை சொல்லி சொல்லி ஆண்டவர்ல கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. You should say the word of God and claim and pray unto God. ஆண்டவரே, இப்படி வார்த்தை இப்படி சொல்லுகிறது. Lord, your word tells like this. இப்படி வல்லமை இப்படி இருக்கிறது. Your power is like இப்படி this. அதிகாரம் இப்படி இருக்கிறது. Your authority is like இந்த this. ஜாதிகளை பழி வாங்கும். You, in order to take vengeance upon the nation. இந்த இடத்துல In this place, யாருடைய வாயிலெல்லாம் கர்த்தரை உயர்த்தும் துதி உண்டாகிறதோ, in whose mouth the praise of exalting God is found. யாரெல்லாம் இந்த கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து இந்த பட்டயத்தை கையில் எடுக்கிறீர்களோ, All those who believe the word of God and take the sword in their hand. அப்படிப்பட்ட குடும்பங்களில, அப்படிப்பட்ட தேவனுடைய வாழ்க்கையில இதுவரை போராடி கொண்டிருந்த, ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த ஜாதிகளை இந்த நொடிப்பொழுதிலே தேவன் பழிவாங்குகிறார். In the life of those people in their family, the Lord takes revenge upon the nations that are striving with them. நான் இயேசுவின் நாமத்தில் சவாலிட்டு சொல்கிறேன், In the name of Jesus I challenge you, நாளைக்கல்ல, not tomorrow, கர்த்தரை உயர்த்துகிற துதி the praise that exalts God உன் வாயிலும், in your mouth, இருவரும் கருக்குள்ள பட்டயம் உன் கையிலும் a two-edged sword in your hand. இப்போது உண்டாகுமானால், If it is formed now, அந்த வல்லமையும் பயங்கரமான தேவனை உன் வாயினால் உயர்த்துவாயானால், if you exalt the mighty and terrible God with your mouth, அந்த ஜாதிகளை பார்க்க என் தேவன் பெரியவன் என்று சொல்வாயானால், if you say that my God is greater than all the nations, என்னோடு போராடுகிற பாவத்தை பார்க்க என் தேவன் பெரியவன் என்று சொல்வாயானால், if you say my God is greater than all the sins that strive with me, என்னை கட்டி வைத்துக்கிற வியாதியை பார்க்க என் தேவன் பெரியவன் என்று சொல்வாயானால், if you say that my God is greater than all the characters that bind me, இதோ அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் போராடுகிற சகல ஜாதிகளையும் அவர் இப்போது இந்த நொடிப்பொழுது பழிவாங்குகிறார். in the life of those people that God is taking revenge upon all the nations that strive with them. இதோ உருவின பட்டயத்தோடு தேவனமத்தில் இறங்கி வந்திருப்பதை நான் காண்கிறேன். I see our Lord descending with a sword in his hand. உன்னோடு போராடிக் கொண்டிருந்த, உன் பிள்ளைகளோடு போராடிக் கொண்டிருந்த, உன்னை தீட்டுப்படுத்திக் கொண்டிருந்த அந்த ஜாதிகளை தேவன் தம்முடைய பட்டயத்தினால் வெட்டுகிறார். The Lord is executing the powers that are striving with you, the family and your children. உருவின பட்டயத்தோடு தேவனமத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். With a drawn sword, the Lord is moving in our midst. இப்போதே விடுதலை, Deliverance even now. இந்த நிமிஷமே விடுதலை. Deliverance at this moment. ஜாதிகளை அவர் பழிவாங்குகிறார். He is executing vengeance upon the nations. இது விடுதலையின் நேரம். This is the day of deliverance. நீ ஒருவரும் மௌனமாக இருக்க வேண்டாம். You need not be silent. நான் மறுபடியும் சொல்கிறேன், I tell you again, நீ பிரயாசப்பட்டு தோல்வி அடைந்தாய். you have been laboring and laboring and you have failed. நீ முயற்சி செய்து தோல்வி அடைந்தாய். You have made your efforts and your way. உன்னால் அந்த ஜாதிகளை ஜெயிக்க முடியவில்லை. You cannot overcome these nations. என்னால் அந்த ஜாதிகளை ஜெயிக்க முடியவில்லை. I cannot overcome these nations. இதோ வல்லமையும் பயங்கரமான தேவன்
உபாகமத்தில் சொல்லப்பட்டபடி ஜமத்தில் இறங்கி வந்திருக்கிறார். As said in Deuteronomy, the mighty and terrible God has come in our. அவர் கையிலே உருவின பட்டயம் இருக்கிறது. There is a drawn sword in his hand. அந்த ஜாதிகளை வெட்டக்கூடிய பட்டயம். A sword that can execute those nations. உன்னோடு போராடுகிற பாவத்தின் வல்லமையை வெட்டக்கூடிய நியாயம் தீர்க்கக்கூடிய பட்டயம். A sword that can cut off all the sins that are striving with you. சகல ஜாதியும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்ய ஒரு ஆண் பிள்ளையை இதோ உனக்குள்ளே அவர் உருவாக்குகிறார். He is forming a man child within you which can rule all the nations with a rod of iron. இதுவரை நீ வெட்டுக்கைகளை போல இருந்தாய். Till now you were like grasshopper. உன்னுடைய பார்வைக்கு வெட்டுக்கைகளை போல இருந்தாய். In your sight you were like grasshopper. இனி நீ வெட்டுக்கிளி அல்ல. You are not a grasshopper henceforth. ஏனென்றால் உன்னுடைய கண்கள் வல்லமையும் பயங்கரமான தேவனை நோக்கி பார்க்கிறது. Because your eyes are looking unto a mighty and terrible God. அநேக கருத்த ஆவிகள் கருத்த உருவங்களை அவர் வெற்றி வெளியேற்றுவதை நான் காண்கிறேன். I see here that God is cutting off many black spirits and He is driving them away. அநேக வருஷங்களாக ஒரு ரகசிய பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தாய். For many years you have been enslaved for a secret sin. இதோ தேவன் அந்த ரகசிய பாவத்தை தன் கையில் உள்ள இருவரும் கருத்துள்ள பட்டயத்தினால் வெட்டி இருக்கிறார். The Lord has cut off that secret sin with a drawn sword. இன்றைக்கு அந்த ரகசிய பாவத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்படுகிறாய். Even now you are delivered from the secret sin. சிலருடைய வாழ்க்கையில் ஏற்றிய சாதி In some people's life பயமுறுத்திக் கொண்டிருக்கிறது. the Hittites are making them to be afraid. இதோ அந்த ஜாதியை தேவன் வெட்டி நியாயம் தீர்க்கிறார். The Lord is executing the nation and judging them. இது உன்னுடைய சரீரத்தில் வியாதி இல்லை. Henceforth we will not have sickness. உன் இருதயத்திலே காணப்பட்ட வியாதியை வேரோடு தேவன் பிடுங்கி எறிகிறார். The Lord has plucked away the disease in your heart and rooted it out. அருமையான வாலிப சகோதரனே சகோதரியே, Dear young brother and sister, நீ சில கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு எவ்வளவோ நாட்களாக அடிமைப்பட்டிருந்தாய். for many days you have been in bondage to some evil habits and practices. அந்த கானானிய சாதி உன்னை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. The spirit of Canaanites was ruling over you. அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் உன்னை அடிமை. The evil habits and practices have addicted you. இதோ இந்த இடத்தில் காணப்படுகிற சில வாலிபர்களோடு தேவன் பேசுகிறார். The Lord is speaking to some of the youths found in this place. வேறு யாரோடும் அல்ல, உன்னோடுதான் அருமையான தேவனுடைய பிள்ளையே ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Dear child of God, not to someone else, it is to you the Lord is speaking. இனி உன்னுடைய ஜீவிதத்தில் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு இடமில்லை. There is no more room for the evil habits in our life. இனி உன்னுடைய வாழ்க்கையில முறை தவறி வாழ்கிற வாழ்க்கைக்கு இடமில்லை. There is no room for perverse life in your life. ஏனென்றால் வல்லமையும் பயங்கரமான தேவன் தன்னுடைய பட்டயத்தினால் அந்த கானானிய சாதியை வெட்டி வேரோடு அழித்திருக்கிறார். Because the mighty and terrible God has cut off the nation of Canaanites. இந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஜெயத்தை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக. May the Lord help us believe His word and get the victory in His presence.